இங்கே இன்னும் ஒரு இருக்கிறாள். மூர்த்தி உமா. ஆமா, கைலாச கைலாச ரெக்கார்ட்ல போட்டுட்டேன். கைலாசபதியின் ரெக்கார்டிங் நடக்குது. இப்பவா? இல்ல ஆமா, இல்ல, அது அது இந்த போட்டு போன்ல நடக்குது. ம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வணக்கம் வந்துட்டீங்களா? வணக்கம், வணக்கம் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வருவதை வணக்கம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். உங்களோட தலையை கொஞ்சம் மேல போடுங்க ஐயா. பழைய கல்வி மேல வைக்கவா? ஆமா, ம். அப்படி. மானிட்டரை கவுட்டிக்கிறேன்டா. சரி. கம்ப்யூட்டர் தான் எல்லாம், கழுத்தை தலையை முன்ன தேவையில்லை. ஆமா, இது இத்தனைக்கு லேப்டாப் இல்ல, டெஸ்க்டாப் தான். ஆனாலும் அப்படியே கொஞ்சம் கவுத்துறான். ஆமா, நானும் டெஸ்க்டாப்ல வச்சு பார்க்கறது. சரி சரி. நமக்கு லேப்டாப்பை விட இதுதான் சௌரியமா இருக்கு. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்குனால திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அவசரமா லேப்டாப்பை எடுத்தேன், அதுக்குள்ள கரண்ட் வந்துருச்சு. நீங்க அப்படி பதியாட்ட பின்னுக்கு கீழே ஸ்டாண்ட்ல ஒரு வணக்கம் கொண்டு வச்சு விடுங்க. பின்னாடி என்ன வணக்கம் பாக்ஸ்? கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். கண்ணகி கோவலன் எங்க? அன்னைக்குமா சொன்னா ஓடிட்டீங்க. ஆமா, முகத்தை காட்டிட்டு ஓடிட்டா. அனந்த 2 நிமிஷத்துல வந்துடுறேன் ப்ளீஸ். சரி சரி, ஓகே ஓகே. அந்த டைமுக்கு ஓன் பண்ணிட்டாங்க, வேந்த அவங்க அலுவல் இருக்குங்க. அது வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாவகாசமா வரலாம். இப்ப நாங்கெல்லாம் போய் காலேஜ்ல 9:30 அட்டெண்டன்ஸ் போட்டு வெளியே கேண்டீனுக்கு போயிருந்தோம். அப்படியா? திருக்குமார் முதல் எல்லாம் போய் நான் வந்து 2 பேரும் கதைச்சு கொண்டு இருந்த ஒரு 10 நிமிஷமா திருக்குமார் நானும் காய்ச்சி கொண்டு இருந்தேன். அவர் ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கிறார். இப்போ கிளம்பிட்டாரா? அவர் வீட்டை போய் கொண்டிருக்கிறார் ட்ரெயின்ல. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். தொப்பியோட வந்துட்டார். ஐயா, உங்களுக்கு அந்த கைலாசபதி என்ற படியேறி தெரியுமா? தெரியும், அவருக்கும் தெரியும், கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியும். பக்கத்து வீடு, எங்கட பின் வீடு. அப்படியா? ஆமா, அவன் மகள் என்னோட இருக்கிறா, உமா கௌரி. ஆமா, கௌரியும் பக்கத்துல அவ அந்த இது வச்சிருக்கிற சின்ன கிளினிக் மாதிரி கொண்டு வச்சிருக்கிறாள். அது அங்க சீனியர் சென்டர். இல்ல, இங்க வந்து உமா என்ன மூர்த்தி இந்த வைஃப். எனிவே, நாங்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறோம். அதான் ஒரு கூட்டுக்குள்ள இருந்தது, இப்ப பெரிய கூட்டுக்குள்ள இருக்கிறோம். அண்ணாத்துக்கும் தெல்லிப்பிழைக்கும் 1920 கல்யாணம் நடந்திருக்கு. ஐயா, ஒரு சந்தேகம். தெல்லிப்பிழைக்கும் தொடர்புகள் இருக்கு. ஐயா, குருநாதருக்கே ஒரு சந்தேகம். இன்னைக்கு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது வலது காலை வச்சுதான் பெண்கள் பார்த்தேன், அது ஒரு மங்களகரமான இது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ்ல கூட வலதுங்கிறது ரைட், இடதுங்கிறது லெப்ட், கிவ் இட் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு போட்டதெல்லாம். ஒரு ஆளு, ஒரு பெரிய வாத்தியார் தான் அவர், ஆத்தூர்காரு. அவரு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு ஒரு குரூப்ல. நான் இதை போட்டிருந்தேன். அவர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னா, இது வந்து ஆங்கிலேயர்கள், நீங்க ரைட்டு லெப்ட்னு சொல்றீங்க, ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து ரைட்டை முதல்ல சொல்ல மாட்டாங்க, லெப்டை தான் முதல்ல சொல்லுவாங்க, ரைட்டை ரெண்டாவது சொல்லுவாங்கன்னு சொன்னார். உடனே நான் பதில் போட்டேன், லெப்ட் ரைட்டுங்கிறது வந்து ஒரு கமாண்டிங் மிலிட்ரி கமாண்ட். போருக்கு போறவன் உயிர் மேல ஆசை இருந்தா போக மாட்டான். அதனால அவன் அழிவை நோக்கி அழிவு போருக்கு போறதுனால அங்க வந்து லெப்ட் ரைட், ஏன்னா உயிரை தியாகம் பண்ணத்தானே போறான் அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த ஆளுக்கு என்னடா இப்படி குரூப்ல நம்ம மூஞ்சிய உடைச்சு, அவரு ஒரு பெரிய பேச்சாளரு, அவர் என்னடா குரூப்ல நம்ம மூக்க உடைச்சு விட்டாருன்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு பதில் போடணுங்கிறதுக்காக அடுத்து ஒரு பதில் போட்டாரு. நீங்க நல்லா கீழே குனிஞ்சு பாருங்க, நடக்கும்போது நீங்க வலதுபுறம் சுத்தம்னா கூட முதல்ல இடது கால் தான் வரும்னாரு. அது உண்மையா? நான் நடந்து பார்த்தேன், எனக்கு வலது கால் தான் வருது.
எனக்கு வலதால் வருது. ரைட், மோஸ்ட் பீப்புள் ஆர் ரைட் ஹேண்டட், ரைட் அவர் லெக். என்ன சொல்றாரு, வலமா சுற்றி வரணும்னா வலது பக்கம் போகணும்னா முதல்ல இடது கால் தான் வேலை செய்யுங்கிறாரு. இல்ல இல்ல, நாங்க திருக்குமாரையா ட்ரெயின்ல திரும்பி நடந்து பாருங்க. இல்ல இல்ல, நாங்க அது திரும்பி normal ஆ வலது கால் தான் முதல் வரும். வலது கால் தான் முதல் வரும். என்ன நீங்கள் அவர் சொன்ன ஸ்டார்ட் பண்ணிக்க வலது கால் தான் வரும். அதுதான் ஐயா வரும். ஐயா, நான் இந்த இதை பார்த்துட்டு ராத்திரி பார்த்துட்டு நினைச்சேன், நான் இந்த லெஃப்ட் ரைட்ட நானும் நினைச்சேன். நான் சரியோ? ஆ, ஆ. ஆனா உங்களோட விளக்கம், அதாவது அழிவு பாதைக்கு செல்லணும்னா முதல்ல லெஃப்ட் தான். எனக்கு அதுக்கு விளக்கம் தெரியல. ஆனா அதை நினைச்சு நான், நீங்கள் போட்ட உடனே அதை நினைச்சு நான் ஆங்கில இதை போட்ட உடனே லெஃப்ட் ரைட் தான் எடுக்கிற வேண்டும் நினைச்சு நான் அதுக்கு. அவன் ஆங்கிலேயன் வந்து கமாண்ட், நீ ஆமா. வந்து திரும்பி வருவோங்கிற உயிர் பற்றோட போனீங்கன்னா நீ எங்க சண்டை ஓட போற? அதுதானே என்ன, போருக்கு போய் நாட்டுக்காக உயிரை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவன் வந்து லெப்ட முதல்ல வச்சான். அது தந்திரமா தான் பண்ணிருக்கான் ஆங்கிலேயன். அந்த வார்த்தையே பாருங்களேன், ரைட்னா சரி அப்படிங்கிறதுக்கு தான் ரைட்னு அர்த்தம். லெப்ட் அப்படின்னா என்ன, விட்டு தள்ளு அப்படிங்கிறதுக்கு தான் லெப்ட். பொதுவா லெப்டுடைய மீனிங். ஹி இஸ் லெஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் விலகி போயிட்டார். அதுக்கு முதலையா லெஃப்ட் ரைட் வர முதல் தமிழ்ல வந்து சீலைக்கால் ஓலைக்கால் என்றுதான் நாம் இருந்தது. ஆமா, ஒரு கால்ல சீலையை கட்டியிருப்பாங்க, ஒரு சீலை துணியை, இன்னொரு இதுல ஓலையை கட்டியிருப்பாங்க. அதனால முதல்ல ஓலைக்கால முன்னால வச்சு சீலைக்கால முன்னால வைக்கன்னு சொல்லுவாங்க. ஒரு அதிசயம் பாத்தீங்களா மனிதனுடைய படைப்புல, அந்த 2 காலையும் முன்னால் எடுத்து வைக்க முடியாது மனுஷன். ஒரே நேரத்துல 2 காலையும் முன்னால வைக்கிறதுங்கிறது மனிதனால முடியாது, மிருகங்களால முடியும். இருந்து கொண்டு செய்யலாம் ஐயா, இருந்து கொண்டு 2 காலையை முன்னால தூக்கி வைக்கலாம். நம்ம ஜம்ப் பண்ணா கூட 2 காலும் வச்சு பண்றது கஷ்டம். இந்த பொது வழியில ஒரு கருத்தை சொல்லும் போது நாம 4 தடவை சிந்திச்சுதான் சொல்லுவோம். அதுக்கு கமாண்ட் போடுறவன் சிந்திக்காமலே போடுறான். அதுதான் பெரிய தமிழ்நாட்டில் உள்ள கொடுமை. சரிங்க, அவர் பெரிய பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், பேராசிரியர்ல ஸ்கூல் வாத்தியாரு, எப்படி ஒரு மோசமான கமெண்ட்டை போட்டிருக்காரு. எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. அவங்களுக்கு பொது வழியில நமக்கு இவர் பதில் சொல்லிட்டாரேங்கிறத தாங்க முடியல. அது இயற்கை. உங்களுடைய இந்த செய்தி வரும் பொழுது வழக்கமாக 12 மணி எனக்கு. அப்போ 12 மணிக்கு பார்த்துட்டு இப்ப அதுக்கு குழு சேர், அவ்வளவுதான். நாளைக்கு அதாவது நாளைக்கு போட வேண்டிய இதை இப்போ ஏத்தி வச்சிருவேன். ஏத்தி ஷெட்யூல் அப்படின்னு போட்டு நாளைக்கு தேதியை போட்டுருவேன். போட்டுட்டா நைட்டு 12 மணிக்கு நான் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அது ஃபிளாஷ் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமா, நேற்று 152வது நாள் பிறந்த நாள் யோகசாமிகள். இது நேற்று கொண்டாடினாங்க. என்ன நேற்று தான் கொண்டாடினோம். சரி. அங்க உங்க பதிவை நான் படிச்சு பார்த்தேன். ஆமா, தொண்டுநாதன் ஹவாயிலேருந்து வந்து சுப்பிரமணிய சுவாமி சிஷர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் இப்போ. தெரியுமே எனக்கு அவரை. ஆமா, அப்ப அவர் எல்லாருக்கும் அனுப்பிக்கிறார் செய்தி இமெயில்ல. ஐயா, யோகசாமி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் முடிஞ்சு போனதா தெரிஞ்சதை ஏதோ ஒண்ணு அவங்க குறிப்பு சொல்லுவாங்கல்ல, எப்பவோ முடிஞ்ச காரியம். 4 வாய்ப்புகள் அவருடைய வாக்கு. ஐயா, அந்த 4 இதை கண்ணியமாக சொல்லுங்க. எல்லாம் முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை,
சும்மா இரு. மற்றது பொல்லாப்பு இல்லை, எப்போதும் முடிந்த காரியம், சும்மா இரு. சும்மா இரு. ஒண்ணு என்னன்னு தப்பு. அவருடைய புத்தகத்துல இருக்க நினைக்கிறேன். அவர் புத்தகம் எல்லாத்துலயும் இருக்கு. மகா வாக்கியம் யோக சுவாமிகள் ஐயா இது பக்கத்திலே இருக்கு, எடுக்கிறாரு. புத்தகம். நானும் அதுதான் எடுப்பேன். வீட்டுக்குள்ள நுழையிறேன். ஓ, நீங்க வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களா? நாளைக்கு யாழ்ப்பாணம் லைப்ரரி எரித்த நாள். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூல் நிலையமாக விளங்கினது. நாளைக்கு அது எரிந்து 43 வருடங்கள். 43 வருஷம் ஆச்சா? 81ஆம் ஆண்டு. 81ஆம் ஆண்டு 1ஆம் தேதி 6ஆம் மாதம் 81ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தால், இலங்கை ராணுவத்தால நெருப்பு வைக்கப்பட்டது. அது எந்த இடத்திலையும் இல்லாத மிக அரிய புத்தகங்கள் கணக்க இருந்தது. ஆமாம், அது ரொம்ப பிரம்மாண்டமான கல்வியில மேம்பட யாழ்ப்பாண நூல் நிலையம்தான் காரணம் என்று சொல்லி அதை அவைகள் கொளுத்தி விட்டது. அதால யாழ்ப்பாணத்து மக்களின் கல்வி பின்தங்குமன். இந்த பாருங்க, இந்த வாட்ஸ்அப் இதை காணும், தெரியுதா? வாட்ஸ்அப் ஆங்கிலேயர் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் என்றுதான் முறை வைத்திருக்கிறார்கள். அப்படி என் பதிவுக்கு இது போட்டுட்டாரு. நான் சொன்னேன், உண்மைதான். அழிவை செய்யும் போர்களுக்கு உயிரை துச்சமென மதித்து செல்லும் வீரர்களுக்கான கட்டளை வாக்கியமாக கமாண்ட் லெப்டை முன்வைத்து லெப்ட் ரைட் என்று உருவாக்கினார்கள். நன்றி அப்படின்னு மரியாதையோட சொல்லியிருக்கிறேன். அவர் எப்படி பாருங்க, கொஞ்சம் நக்கலா சொல்றாரு, கொஞ்சம் குனிந்து பார்த்து சொல்லுங்க. உண்மையில் வலப்புறமாக நீங்கள் வலம் வர வேண்டும் என்றால் முதலில் இடக்காலை வைத்துத்தான் புறப்படுவீர்கள். ஒரு கமெண்ட். ஒரு பெரிய பேச்சாளர் கண்ணியமாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியல. இந்த பக்கத்துல கொஞ்சம் என்னன்னா, என்ன சுந்தரம் அவங்க பேரு? ஆத்தூர் சுந்தரம்னு சொல்லுவாங்க. ஓ, சரி சரி. அங்க புதுக்கோட்டை கம்பன் கழகத்துக்குலாம் அடிக்கடி வருவார். அவர் சிந்திக்கிறாருன்றதுல சந்தோஷப்பட வேண்டியா? அவர் சிந்திக்கிறாருங்கிறதுல நமக்கு சந்தோஷம். ஆனா நெகட்டிவால சிந்திக்கிறார். இப்ப இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாரு? இடது கால் தான் எடுத்து வரணும். மணமகளே மணமகளே வா வா, உன் இடது காலை எடுத்து வைத்து வான்னு கண்ணதாசன் பாட்டை மாத்தணும். இல்ல இப்ப இன்னொரு வழியில சிந்திக்கலாம் ஐயா. அவருக்கு கூட தெரியாதபடியாத்தான் உங்களோட பதிவுகளை பாக்குறேன். அவரு தனக்குத்தான் கூட தெரியுங்கிறத காட்டணுங்கிறதா இந்த பதிவை போடுறாரு. நீ என்ன பெரிய பேராசிரியரா, டெய்லி ஒரு தகவல் கொடுப்பியா, அவ்வளவு தப்பு தப்பான தகவல் அப்படின்னு நம்மளை கமெண்ட் பண்றதுக்காகத்தான் இத ஒரு இதா நுழைக்கிறார். அதெல்லாம் விமர்சனங்களை பற்றி நான் பெரும்பாலும் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். என்னுடைய வீடியோஸ்ல கமெண்ட்ஸையும் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா இது தற்செயலா இன்னொரு குரூப்ல நான் போட்டிருந்தேன், அதுல அது இருக்கட்டும். போற்றுவார் போற்றட்டும், பொழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு போகட்டும் கண்ணனுக்கேன்னு. அது மாதிரி நமக்கு நம்ம கடமையை செய்வோம். பிடிச்சிருக்கிறவங்க எடுத்துக்க போறாங்க, இல்லாதவங்க எடுத்துக்க போறாங்க. இமயமலையிலிருந்து இங்க தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கம்பேட்டையில பிறந்து ஒரு 40 வயதிலேயே துறவியான ஒருவர் 15 வருஷமா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு காட்டுக்குள்ள ஒரு குகை கோயில், அதுல போய் ஒரு குருநாதரை பிடிச்சு அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டார்.
அவர் இவருக்கு கஷாயம் கொடுத்து இவருக்கு தீட்சை கொடுத்து அந்த கோயில்ல இப்ப அவர் இல்லை, அவருக்கு பதிலாக இவரே தான் அந்த பூரம் வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு. 57 வயசு ஆச்சு. அவருக்கு எப்படியோ போயிருக்கு. நம்ம திருமந்திரம் அங்க பார்த்தேன் இமயமலையில இருந்து அவருடைய இமயமலையில கொமெண்ட் இருந்து அவர் பார்த்தேன், எனக்கு நல்லா இருக்கு. போன் பண்ணாரு. நான் சொன்னேன், இதை எனக்கு போன் பண்ணா போதாது, நான் இதை சொன்னா என்னுடைய மாணவர்கள் நம்புவாங்க, ஆமா, நல்லா ஆனா நல்லா நல்லா அவருடைய பேஸ்புக்ல படத்தையும் எல்லாம் போட்டு போடணும் அப்படின்னு. உடனே அதுக்குன்னு நான் குரல் பதிவே அனுப்புறேன்னு சொல்லி குரல் பதிவு அனுப்பி அவருடைய போட்டோவையும் அனுப்பி ஆமா, விட்டாரு. அதை நல்லா நான் இருக்கு. நிறுத்திட்டேன். ஐயா, பார்த்தேன் கண்ணையம்மாவுக்கு ஐயா. கண்ணையம்மாவுக்கு சொல்றேன் இது. ஆ, ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்போ முடிந்த காரியம் நாம் அறியோம், முழுதும் உண்மை. நாம் அறியோம் முழுதும் உண்மை, போதும் முடிந்த காரியம் கொள்ளாமல் ஒரு பொல்லாப்பும் இல்லை. அதான் நாம் விதி, அறியோம். அந்த விதி என்ற அந்த விதி மிக்க நன்றி. என்றதை தான் எப்போதும் முடிந்த நன்றி. காரியம் என்று சொல்லப்படுது. அந்த விதி என்று நாங்கள் சொல்றோமே, அந்த விதியைத்தான் அவர் யோகசாமி எப்போதும் முடிந்த காரியம் என்ற எப்போது நிர்ணயிக்கப்பட்டுட்டது, அது நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவன் நமக்கு சிப் வந்து ஆன் பறக்கணும், இல்ல எப்ப பறக்கணும், எப்படி வாழணும், எப்ப போகணும் எல்லாம். மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. கண்ணையமா கொஞ்சம் அந்த கம்ப்யூட்டர்ல தலையை உயர்த்தி விட்டா நல்ல நினைக்கிறோம். இப்ப நல்லா இருக்கு. என்னன்னா எங்களுக்கு பார்க்க அந்தரமா இருக்கு, அது உங்களை அரைவாசியில பார்க்க. சரி, இப்ப தெரியுதா அண்ணா? அது நல்லா கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம். ஓகே, அழகா வடிவா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உயர்த்துறீங்களா? வடிவா. ஓகே ஓகே. 7 கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க, அதுல உங்களோட இது வந்து கப்பல். கண்ணையம்மான்ற சாரி கலர் வடிவா இருக்கு. இது அதுக்காக தான் உயர்த்த நம்மளோட சொன்னீங்களா? ஐயா சாதி கலரை பார்க்க. இது இதெல்லாம் நாளைக்கு உட்கார்ந்து நான் எடிட்டிங் பண்ணணும். ரசனை. அதுதான் அப்படி நீங்க முதல் ரெக்கார்ட போட்டது புல, ரெக்கார்ட நீங்க பேசிக்க போட்டிருக்கோம். நம்முடைய வகுப்பு வந்து ஒரு திறந்த புத்தகம். இதுல நீங்க தும்முனா கூட நாளைக்கு வந்து வரலாறு ஆயிடும். உலகம் பூரா நான் காலையில முன்னாலெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுவேன். இப்பெல்லாம் சூடோட சூடா உடனே இன்னைக்கு நைட்டு ரெக்கார்டிங் பூரா முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் படுப்பேன். 11 மணி ஆகும். காலையில 6 மணிக்கு எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணி விட்டுருவேன். அதை பூரா எடுத்து அதுக்கு தனியா கேப்ஷன் கொடுத்து அதுக்கு தனியா ஒரு படம் ரெடி பண்ணி அதை ரெண்டையும் லிங்க் பண்ணி பதிவு பண்ணி யூடியூப்ல ஏற்றி என்னுடைய சேனல் மூலமா உலகம் பூரா அனுப்பிடுவேன். சரி, நம்ம ஆரம்பிக்கலாம் ஐயா. இன்னைக்கு சில பேர் ஒருத்தர் மட்டும் வரலைன்னு சொல்லியிருந்தாரு. அதனால நாம காலம் கடத்த வேண்டாம். ஸ்ரீதரன், டாக்டர் வணக்கம் ஸ்ரீதரன். ஐயா. டாக்டர் ஸ்ரீதரன் மட்டும் வர முடியலன்னாரு. வணக்கம்மா பவதானி. யோகி வந்திருக்கிறான். மற்றது இவர் வழக்கமா வர கந்தவேலை காண இல்லை. கந்தவேல் கந்தவேல் வந்து ஐயா ஏற்கனவே இருக்க 3 வாரம் வர மாட்டேன். 3 வாரம் வேற பணிகள்ல இருக்கிறேன், வெளியே இருக்கிறேன். அதனால 3 வாரம் கழிச்சு தான் வருவேன்னாரு. இது 2வது வாரமும் 3வது வாரம். அடுத்த வாரத்துல இருந்து வருவார். கணேசமூர்த்தி வந்திருக்காரு. அருள்தாஸ் வந்திருக்கு. கணேசமூர்த்தி வந்துட்டாரு. ஆல்ரெடி பர்சன்ட். ஓகே, நம்ம வகுப்பை தொடங்கிடலாம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி மேம்பரை போடுமை ஈட்டினை நெஞ்சு மகந்தனை ஞான குழந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். உலகளாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆன்மநேய செல்வர்களே, உலகளாவிய சைவ சமய பயிற்சி வகுப்புகளுடைய 153வது வகுப்பு திருமந்திர வகுப்பினுடைய தொடர் வகுப்பினுடைய 16வது வகுப்பிலே இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என சேலம் பன்னிரு திருமுறை பகுப்பாய்வு மையத்தின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஏற்கனவே வந்து பாயிரப்பகுதியிலே கடவுள் வாழ்த்து முடித்துவிட்டு, வேதங்களின் சிறப்பை முடித்துவிட்டு, ஆகமங்களுடைய சிறப்பை முடித்துவிட்டு 4வது பகுதியான குரு பாரம்பரியம் என்கிற பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். சென்ற
வகுப்பிலே அதை பற்றிய ஒரு முன்னுரை பார்த்தோம். அந்த சார்ட்டை மட்டும் மீண்டும் ஒரு முறை காட்டிவிட்டு நாம பாடலுக்குள்ளே செல்லலாம். நம்முடைய சமயத்தை பொறுத்த மட்டிலேயே குருநாதருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. இன்னைக்கு நான் நாளைக்கான ஒரு பதிவை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுல இப்ப குருநாதரை பற்றி இன்னைக்கு பூரா சிந்திச்சுட்டு இருந்ததுனால குருநாதருடைய மகிமையை பற்றி ஒரு சின்ன செய்தி பார்த்தேன். ஆதிசங்கரர், அவர் ஜெகத்குரு, உலகத்துக்கே குருவாக அறியப்பட்டவர் ஜெகத்குரு ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரர் ஒரு முறை கங்கை ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. கங்கை ஆற்றுக்கு போனாரு. கங்கை ஆற்றுடைய இக்கரையில இருந்தா கங்கை ஆற்றுல தண்ணீர் வேகமா நிறைய போகுது. எப்பயுமே இந்தியாவினுடைய ஜீவ நதிகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இந்த 3 தான். வருடத்தினுடைய 365 நாட்களும் தண்ணீர் ஓடுனா அதை ஜீவ நதி என்று சொல்லுவோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஜீவ நதின்னு சொல்லணும்னா தாமிரபரணியை மட்டும்தான் சொல்லலாம். அதிலே எந்த நாளும் கொஞ்சமாவது தண்ணி ஓடிட்டு. அது மாதிரி கங்கையிலே கரை புரண்டி ஜீவ நதி அதுல ஓடிட்டு இருக்கு. அப்ப இவர் அக்கறைக்கு போகணும். அப்ப பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு ஓடக்காரன் தான் உடனே அவரை நான் கொண்டு போய் அங்க விடுறேன் கொண்டு போய் அப்படின்னு சொல்லி இவரை ஒரு ஓடத்துல ஏற்றி அக்கறையில கொண்டு போய் விட்டார். அக்கறைக்கு போனதுதான் அவருக்கு ஞாபகம் வருது. அவர் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மாற்றி இன்னொரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. அது தவிர யாரும் அவர் மாதிரி துறவிகள், அவங்கதான் உண்மையான துறவிகள். என்ன, கையில ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, அந்த கம்புல ஒரு துணி சுத்தி இருப்பாங்க. அது என்னதுன்னா இடுப்புல ஒரு துணி, அதை மாத்தி கட்டுறதுக்கு இன்னொரு துணி இந்த கம்புல. இது 2 தவிர எனக்கு வேற எந்த சொத்தும் இல்லை. இன்னைக்கு அப்படி கம்பை வச்சுக்கிட்டு இம்பாலா கார்ல போயிட்டு இருக்காங்க, ஆடி கார்ல போயிட்டு இருக்காங்க, BMW கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜெகத்குரு சங்கராச்சாரியார் கையில வச்சிருக்கிறது என்ன, இன்னும் சொல்ல போனா ஆடை கூட இல்ல, கோவணம் தான். எனக்கு கீழே ஒரு கோவணம் காய வச்சிருக்கிறது, இன்னொரு கொடி கம்புல ஒரு கோவணத்தை காய வச்சிருக்கேன். கீழே ஒரு கோவணம், மேல ஒரு கோவணம். இந்த 2 தவிர இந்த துறவிக்கு வேற எதுவும் கிடையாது. பந்தம் கிடையாது, பாசம் கிடையாது, சொத்து கிடையாது, சொந்தம் கிடையாது, பொருள் கிடையாது, நாடு கிடையாது, ஊர் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி வாழக்கூடியவர்கள். அதனால இவர் அந்த மறுதுணியை எடுக்காம வந்துட்டாரு. அங்கே அக்கறையில காய வச்சுட்டு வந்துட்டாரு. அங்க என்னடா பண்ணன்னு பார்த்தாரு. அங்க அக்கறையில இருந்த ஒரு சீடன், அவன் பார்த்துட்டு என்ன பண்ணா, அவசர அவசரமா அந்த துணியை எடுத்துட்டு அவரை குருநாதத்தை கொடுக்கணும் வேகமா ஓடி வந்தான். ஓடி படக்குன்னு தண்ணியில காலை வச்சான். குருநாதருக்கே கரையை கிடக்கிறதுக்கு ஓடம் தேவைப்பட்டது. ஆனா இவன் குருவுக்கு பணிவிடை செய்யணுங்கிறதுக்காக படாது கங்கை ஆற்றிலேயே காலை வச்சான். ஒண்ணு கங்காதேவி பார்த்தா இவ்வளவு குறிப்பிட்டியா இவனுக்கு, தண்ணிக்குள்ள கால் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு தாமரையை மலர செஞ்சான். இவன் எடுத்து வச்ச முதல் 8 தாமரை இல்ல, அதுக்கப்புறம் அடுத்த 8 எடுத்து வச்சா அங்க இன்னொரு தாமரை, அதுக்கு அடுத்து எடுத்து வச்சா இன்னொரு தாமரை. இப்படி அவன் வழியிலே செல்லுகிற தடங்கள்லாம் ஒவ்வொரு தாமரை பூவை கங்காதேவி மலர வைத்தார். தாமரைக்கு பத்மம் என்று பெயர். பத்மா அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம், பத்மம் என்று பேர். ஒவ்வொரு பத்மத்தின் மீது காலை வைத்து வைத்த அந்த அடியார், அந்த சீடர் சென்றதுனால அவருக்கு பத்ம பாதர்னே பேர். ஏன்னா அவருடைய பாதத்தை பத்மம் தாங்கியது. ஆதிசங்கரருடைய சீடர்களிலேயே மிக மிக சிறந்தவராக பத்மபாதர் கருதப்படுகிறார். ஏனென்றால் குருவுக்கே கடக்கிறதுக்கு ஓடம் தேவைப்படுது. ஆனால் குருவினுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லக்கூடியவர்களுக்கு, குரு பக்தி காட்டுபவர்களுக்கு, என இறைவனே குருவுக்கு செய்யாத உதவியை குரு பக்தர்களுக்கு செய்வான். ஆனா குருநாதர் ரொம்ப முக்கியம். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்னு ஒரு மன்னன், அவன் உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிட்டை நிலை முனியாது கற்றல் நன்றே. ஆசிரியருக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்யணும். ஆசிரியருக்கு திடீர்னு தங்க செயின் வேணும்னா உடனே எடுத்து போட்டணும். நான் சொல்லல,
புறநானூற்றிலே கல்வெட்டு சாசனம், தமிழனுடைய கல்வெட்டு சாசனம். இது இப்ப நமக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனால் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழை குமரகுருபரர் திருமலை நாயக்கர் முன்னால அரங்கேற்றினார். மதுரையிலே திருமலை நாயக்கர் முன்னால, இப்ப திருமலை நாயக்கர் மகால்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான இது இருக்குல்ல, அந்த இடத்துல திருமலை நாயக்கர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, இவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அது மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ். அது ஒரு பருவத்துக்கு 10 பாட்டு, 10 பருவத்துக்கு 100 பாட்டு, 100 பாட்டு உள்ள ஒரு சிற்றிலக்கியம், அருமையான இலக்கியம். அந்த பாடலை ஒவ்வொரு பாடலா இவர் இங்க இருந்து பாடுவாரு, அங்க இருந்து அவன் தங்க தேங்காயை ஒட்டி விடுவானாம். இங்க கோயில்ல நம்ம 2 மணி நேரம் விழாவை பிடிச்சிட்டு பேசினாலும் சாதாரண தேங்காய் முடி தான் கொடுக்குறாங்க. ஆனா அன்னைக்கு தங்க தேங்காயை ஒட்டி விட்டாங்களா. அது மட்டும் இல்லை, அவர் பாட ஆரம்பிச்ச உடனே ஒரு சின்ன குழந்தை பட்டுப்பாவடை சட்டை போட்டு அழகான மணியாரம் எல்லாம் போட்டுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து திருமலை நாயக்கர் மடியில போய் உட்கார்ந்து, ஐயோ இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தையா இருக்கே அப்படின்னு அதை இறங்க சொல்ல மனம் இல்லாம உட்காத்தி வச்சுக்கிட்டான் திருமலை நாயக்கர். அந்த குழந்தை மடியில தட்டி தட்டி இவர் பாட பாட அந்த இது அரங்கேற்றம் பண்றாரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் இதை தட்டி தட்டி தொடையை தட்டி தட்டி அதனுடைய தொடையை தட்டி அந்த 5 வயசு குழந்தை அப்படி ரொம்ப வியந்துச்சான். அப்ப ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, வருகை பருவ பாட்டு. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனை நரைவழுத்த துறைதீன் தமிழின் ஒழுகு நறுஞ்சுவைய அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உல கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளசிமையை இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே வருகவே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய்மடுக்கும் புலர்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலைய துவசன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருகவே என்று வருகை பருவ பாட்டை படிக்கிற போது திருமலை நாயக்கர் மடியிலே இருந்த அந்த குழந்தை குடுகுடுன்னு ஓடி வந்து தன்னுடைய கழுத்திலே இருந்த விலை மதிக்க முடியாத முத்தாரத்தை எடுத்து குமரகுருபரர் பாடிய தமிழுக்காக அந்த குருநாதர் கழுத்துல போட்டு மறைஞ்சிருச்சான். அப்பதான் குமரகுருபரருக்கும் மன்னனுக்கும் தெரியும், இந்த மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழை கேட்பதற்காக மீனாட்சி அம்மனே குழந்தை வடிவத்திலே வந்து திருமலை நாயக்கர் மன்னன் மடியிலே அமர்ந்து குமரகுருபரருக்கும் மணியாரத்தை கொடுத்திருக்கிறது என்று இது மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் அரங்கேற்ற காதையில இத குமரகுருபரர் சொல்றார். ஆக உற்றுளி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று 2000 வருஷத்துக்கு முன்னால புறநானூற்றிலே பாண்டியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கிற மன்னன் அத சொல்லியிருக்கிறான். ஆக குருவை மதிக்கக்கூடியது, குருவுக்கு குருவுக்கு பரிந்துரை செய்வதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப இதா இருக்கு. அதனாலதான் 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய திருமூலர் தேவநாயனாரும் குருவை முதன்மைப்படுத்துகிறார். அவர் கடவுள் வாழ்க்கை முதல்ல சொன்னா கூட அதுலயே அவரு கடவுள் யார சொல்றாரு, தனக்கு குருவாக இருந்த நந்தி தேவரைத்தான் சொல்றாரு. இன்னும் வரக்கூடிய பாடல்களையும் நந்தி தேவர் தான் குரு வணக்கம் தான் முதல்ல செய்யணுன்றார். குரு வணக்கம் செய்த பிறகுதான் தெய்வ வணக்கமே செய்ய வேண்டும். முதல்ல மாதா வணங்க வேண்டும், அப்புறம் பிதாவை வணங்க வேண்டும், அப்புறம் குருவை வணங்க வேண்டும். இவங்க 3 பேரை வணங்கினாலேயே தெய்வத்தை போய் வணங்கணும் அவசியம் இல்லை, தெய்வம் நம்மை தேடி வரும். ஐயோ எங்க வீட்டு ரிஷி உழைச்சி இது பண்ணிக்கிட்டே இருக்கு, அதை விட கத்த வேண்டியது. அதனாலதான் பட்டிமன்றம்னு பேர் வச்சு. பட்டினா கேரளாவுல நாய், அதுக்கு மேல நம்ம குலைக்கிறதுனாலதான் அதுக்கு பட்டிமன்றம்னே பேர் வரும். அதை இந்த சத்தத்துக்கு மேல நம்ம சொல்ல வேண்டும். ரைட், ஓகே. அப்ப அந்த குருவை பற்றிய இது ரொம்ப மிக மிக முக்கியமானது. அதனாலதான் இந்த குரு பாரம்பரியம்ங்கிற பகுதியில 6 பாடல்கள் இந்த குரு பரம்பரை எப்படி வந்தது என்பதை உலகத்திலே குரு பரம்பரை இப்படித்தான் உலகத்தின் மூத்த குரு பரம்பரை என்று சொன்னால் இதுதான்.
இதை தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இருக்கிற திருக்கைலாய ஞான பரம்பரையும் இதை அடிப்படையாக வைத்துத்தான் வந்திருக்கிறது. அந்த சாட்டை ஒரு முறை பார்த்துவோம். சிவ ஆகமங்களை சொல்லுவதற்காகத்தான் குரு பரம்பரை தோன்றியது. சிவ ஆகமங்கள் கர்ம காண்டம், உபாசனை காண்டம், ஞான காண்டம் என்ற 3 பகுதியை கொண்டது. அதை கல்லாலமரத்தின் கீழே இருந்தும் மகேந்திர மலையின் மீது இருந்தும் திருப்புரம்பியம் என்கிற பிரளயம் காத்த விநாயகர் போன தடவை சொன்னோம்ல, அந்த திருக்கோயில்ல இருந்தும் அவர் உபதேசித்தார். யாருக்கு? நந்தி தேவருக்கு உபதேசித்தார். சிவபெருமான் சக்திக்கு உபதேசம் செய்து சக்தி மூலமாக நந்தி தேவருக்கு அந்த உபதேசம் வந்தது. நந்தி தேவர் ஜனகாதி முனிவர்கள் 4 பேருக்கு அதை உபதேசித்தார். அந்த 4 பேர் ஜனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், இவர்கள் 4 திசைகளுக்கும் சென்று ஆகமங்களை எடுத்து சென்றார்கள். வடக்க ஒருத்தர், கிழக்க ஒருத்தர், தெற்க ஒருத்தர், மேற்க ஒருத்தர். அப்படி தெற்கு பக்கமாக வந்தவர் தான் சனத்குமாரர். இந்த சனத்குமாரர் சத்தியஞான தரிசிகளுக்கு உபதேசித்தார். அவர் பரஞ்சோதியாருக்கு உபதேசித்தார். நந்திகுமாரர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசிகள், பரஞ்சோதியார் 4 பேரும் அகச்சந்தான குறவர்கள். அதற்கப்புறம் மெய்கண்டார், அவருடைய மாணவர் அரவிந்த் சிவாச்சாரியார், அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணவர் உமாபதி சிவம், இந்த 4 பேரும் புறச்சந்தான குறவர்கள். இதுல இந்த உமாபதி சிவாச்சாரியாருடைய வழியிலே தான் திருவாவடுதுறை ஆதீனம் குரு ஞான சம்பந்தர் தோன்றினார். அதே மாதிரி அருளந்தி சிவாச்சாரியாருடைய சீடராக இருந்தவர் மச்சு செட்டியார். மச்சு செட்டியார் வழியிலே தான் தருமபுர ஆதீனம் தோன்றியது. இவர் மூலமா தருமபுர ஆதீனம் தோன்றியது. இவர் மூலமாக திருவாவடுதுறை ஆதீனம் தோன்றியது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பரம்பரை தொடர்ந்து. இது ஒரு சேனல். சரி, இந்த 4 பேருக்கு உபதேசத்தோட விட்டுட்டாரா என்னன்னா இல்ல. அதுக்கப்புறம் 4 பேருக்கு சொன்னார். சிவயோக மாமுனின்னு ஒருத்தருக்கு சொன்னாரு. அப்புறம் பாம்புக்கால் முனிவர் என்கிற பதஞ்சலி முனிவருக்கு சொன்னாரு. அப்புறம் வியாக்கிரமர் என்று சொல்லக்கூடிய வியாக்கிரபாதர் என்னும் புலிக்கால் முனிவர். இந்த பதஞ்சலியும் புலிக்கால் முனிவரும் தான் சிதம்பரம் சன்னிதானத்தை எப்பையும் இறைவனுடைய திருநடத்தை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவங்க. அப்புறம் திருமூலர், சிவயாக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரமர், திருமூலர், இந்த 4 பேர். இந்த 4 பேர் 4 திசைக்கு போனாங்க. அதுல ஒருத்தர் தென் திசைக்கு வந்து இந்த பரம்பரை வந்து இதான் குரு பாரம்பரியம். இதைத்தான் இப்ப பாட்டுல சொல்ல போறாரு. அதுக்கடுத்து அவர் சொன்ன 4 பேர்ல சிவயோக மாமுனி திருமூலராக அவதரித்து இவங்க 2 பேரும் தென்னாட்டிலே மட்டும் இருந்து தொண்டு செய்தார்கள். பதஞ்சலியும் வியாக்கிரமபாதரும் வடநாட்டிலேயும் இங்க தமிழ்நாட்டிலே சிதம்பரத்திலும் மடங்கள் அமைத்து ஆகமத்தை மக்களுக்கு பரப்பினார்கள். இவங்க 4 பேரும் 4 திசைக்கு போனாங்க. இதுல 2 பேர் வடநாட்டுக்கு போனாங்க. 2 பேர் தமிழ்நாட்டிலேயே முழுமையா தங்கிட்டாங்க. இந்த பாரம்பரியத்தின் வழியாக தான் குரு பாரம்பரியம் தோன்றியது என்பதைத்தான் இப்ப இந்த 6 பாடல்களிலே அவர் விளக்க இருக்கிறார். அந்த 6 பாடல்களையும் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பாட்டை இன்னைக்கு பாட்டுக்குள்ள போயிடுவோம். கடவுள் வாழ்த்து, அதைத் தொடர்ந்து வேதங்களின் சிறப்பு, அதைத் தொடர்ந்து ஆகமங்களின் சிறப்பு, அதைத் தொடர்ந்து இது 4வது பகுதி. பாயிரப்பகுதியில தான் இதுவும் வருது. பாயிரப்பகுதியில 4வது பகுதி குரு பாரம்பரியம் என்பது. இதை நான் திருக்குமாருக்கு ஆக பெருசாக்கி காட்டுறேன். யாரும் மியூட் பண்ணாம இருக்கிறாங்க, அன்பு கூர்ந்து மியூட் பண்ணுங்க. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் 4 சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என இவர் என்னோடு என்மரும் ஆமே. நந்தி அருள் பெற்றவர்கள் மொத்தம் 8 பேர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரபாதர், திருமூலர். ஆக இந்த 8 பேர் தான். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் 4. நந்தியின் மூலமாக 4 முதலிலே உபதேசம் பெற்றார்கள். சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர், இவர்கள் 3 பேரு. அதோட 4
நான் 8வது நான். இந்த 4 பேரும் பின்னால. அப்ப இதுல இருந்து முதல்ல 4 உபதேசித்தார் ஜனகாதி முனிவர்களுக்கு. நந்தியம்பெருமான் முதல்ல 4 உபதேசித்தார். அதற்கடுத்து சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரமர், திருமூலர் என்று அடுத்த 4 உபதேசித்தார். ஆக 8 பேரும் ஒரே நேரத்துல பாடம் கேட்கவில்லை. இதுல ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. போன வாரத்துல அதை கொஞ்சம் தொட்டு காமிச்சேன். ஏன் இப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, முதல் 4 பேர் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு நல்லா கவனிங்க, முதல் 4 பேருக்கு அவர் துறவு நெறியை சொல்லி கொடுத்தார். ஆகமங்களிலே துறவு நெறி குறித்து முதல் 4 உபதேசித்தது துறவு நெறி. அடுத்தாப்புல 3 பேர் இருக்கிறாங்களே, சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரமர், இவர்களுக்கு உலகியல் நெறி. உலகிலேயே வாழ்ந்து கொண்டு உலக மக்களை கடை தேற்றி உலக மக்களுக்கு தொண்டு செய்து அவர்களையும் இறைவன்பால் இழுத்து வரக்கூடிய அருளும் நெறி, உலகிற்கு அருளும் நெறி. முதல் 4 பேருக்கு சொன்னது முக்தி நெறி. அடுத்து 3 பேருக்கு சொன்னது உலகியலில் வாழ்ந்து எப்படி மற்றவர்களுக்கு அருள வேண்டும் என்கிற நெறி. இந்த துறவு நெறி, இன்னொன்னு தொண்டு நெறி அல்லது உலகியல் வாழ்வு. இந்த 2ஐயும் இணைத்து உருவாக்கியதுதான் திருமூலருடைய நெறி. திருமூலருடைய திருமந்திரம் துறவை பற்றியும் பேசுகிறது, இல்வாழ்க்கையை பற்றியும் பேசுகிறது, உலகியல் வாழ்க்கையும் பேசுகிறது, முக்தி வாழ்க்கையையும் பேசுகிறது. ஆக முதல் 4 துறவு நெறியை போதித்தார், அடுத்த 3 உலகியல் நெறியை போதித்தார். இந்த 2ஐயும் இணைக்கக்கூடிய வழிமுறைகளை திருமூலருக்கு போதித்தார். அதனாலதான் திருமூலருக்கு 9 மட்டும் சொன்னார். நந்தியம்பெருமான் அவருக்கு பாடம் கேட்டதே 28 ஆகமத்தையும் கேட்கல, 9 ஆகமங்களைத்தான் அவர் கேட்டார். ஆக நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் 4 சிவயோக மாமுனி, மன்று தொழுத மன்றுனா முன்னொரு காலத்து தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு சேர்த்து 8 பேர் என்மரும் ஆமே. என்னோடு சேர்த்து 8 பேர். இது குரு பாரம்பரியத்தினுடைய தோற்றம். முதலில் நந்தியம்பெருமான், அப்புறம் 4 பேரு, அப்புறம் 3 பேரு, அப்புறம் நான் ஒருத்தன். இதுதான் இந்த வரிசை, 8 பேர். அடுத்து நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம். இந்த இடத்துல நாதன் என்றால் குரு. நாதன் என்றால் குரு. நாதன் என்றாலே தலைவன் அப்படின்னு தான் பொருள். என்ன அப்ப நந்தி அருளாலே, நந்தி எங்களுக்கு அருள் செய்த காரணத்தினால், நந்தி எங்களுக்கு அருள் உபதேசம் செய்த காரணத்தினால் நாங்களும் குருவாக மாறுகிற பேரு பெற்றோம். நந்தி அருளாலே நாதனாம் அப்படின்னா நாதன் ஆகும் பேரை பெற்றோம், பாக்கியத்தை பெற்றோம். நந்தி அருளாலே மூலனை நாடினோம். இதுல மூலன்னா யார் தெரியுமா? இது திருமூலர் கிடையாது. ஏன்னா திருமூலர் தான் பாடுறாரு. நந்தியின் அருளாலே நாங்களும் குருநாதர் ஆகிற பாக்கியத்தை பெற்றோம். நந்தியின் அருளாலே மூலாதார சக்கரம் இருக்குல்ல, நம்ம உடம்புல 6 சக்கரம் இருக்குன்னு சொன்னோம்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆண்மை அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த 6 சக்கரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது மூலாதாரம் அல்லது மூலச்சக்கரம். அது அடிவயிற்றுக்கு கீழே, கருவாய்க்கு மேலே, அடிவயிற்றுக்கு கீழே அந்த இடம்தான். ஏற்கனவே படம் போட்டு முதல் இதுலேயே காமிச்சிருக்கோம், நோட்ஸ் அனுப்பியிருக்கோம். மூலாதாரம் அங்கதான் இருக்குது. மூலாதாரத்தில் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தோன். யாரு? விநாயகர் பெருமானை பற்றி விநாயகர் அகவல்ல அவையார் பாடுறார். அப்ப மூலத்திலே இருக்கக்கூடிய சக்கரம் மூலச்சக்கரம். அந்த மூலச்சக்கரத்திலே இறைவன் ருத்ரனாக இருக்கிறார். அதனால அவனுக்கு மூலன் என்று பெயர். மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய ருத்ரனை நாடினோம்.
நந்தி அருளாலே குருநாதர்கள் ஆனோம். நந்தி அருளாலே மூலாதார சக்கரத்திலே இருக்கக்கூடிய ருத்ரனை நாங்கள் நாடினோம். நந்தி அருளா அது என் செய்யும், நந்தி பகவான் அருளா அது என்ன செய்யும் அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, நாட்டினில் நந்தி வழிகாட்ட யான் இருந்தேனே. இப்பொழுது நான் இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா நந்தி அருள் எதை தரும் என்பது தெரியும். 3000 ஆண்டுகள் யோக நிஷ்டையிலே இருந்து நான் பெற்ற அந்த அருள் அமுதத்தை அடுத்தவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு குருநாதனாக நான் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் இதற்கெல்லாம் அருள் செய்தவன் நந்தி. அதனால நந்தி அருள் நமக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், நந்தி அருள் நமக்கு சிவபதத்தை காட்டும், சிவாகமத்தை உபதேசிக்கும், நம்மையும் குருநாதராக்கும், இந்த உலக மக்களை எல்லாம் வழிநடத்துகிற ஒரு மாபெரும் ஆளுமை பண்பை நமக்கு தரும். நந்தி அருளாலே நாதனாகும் பேர் பெற்றோம். நந்தி அருளாலே மூலச்சக்கரத்திலே இருக்கக்கூடிய ருத்ரனை நாடினோம். நந்தி அருள் அது என்ன செய்யும் என்று யாராவது கேட்டால், நந்தி அருள் எதையெல்லாம் செஞ்சிருக்கிறது என்பதற்கு நானே ஒரு கண்கண்ட உதாரணம். ஏனென்றால் என்னுடைய இந்த 3000 பாட்டும் எதை சொல்ல போகிறது என்று சொன்னால், அந்த நந்தி அருளால் நான் பெற்ற இன்பத்தை சொல்ல போகிறது அப்படின்னு சொல்றார். அடுத்து 69வது பாட்டு, மந்திரம் பெற்ற. இப்போ முதல்ல நந்திட்ட டைரக்டா படித்த 8 பேரை பற்றி சொன்னார்ல, இப்போ திருமூலத்தை டைரக்டா படித்தவங்க 7 பேர். அந்த 7 மாணாக்கர்களுடைய லிஸ்ட சொல்றார். அந்த 7 மாணாக்கர் யாருன்னா, மாலாங்கன், இந்திரன். இந்திரன்னா தேவேந்திரன் இல்ல, இந்திரன்கிற பேர் நிறைய பேருக்கு இருக்குது. மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரமன். பிரமன்னாலும் கடவுள் கிடையாது, இது வேற. உருத்திரன் என்றாலும் கடவுள் கிடையாது, கடவுள் நேம் வச்சிருக்காங்க. இப்ப நான் சங்கரன் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன்னா நான் கடவுள் கிடையாது, அவர் பேரை வச்சிருக்கோம். அது மாதிரி இந்திரன் பேரையும் பிரம்மன் பேரையும் ருத்ரன் பேரையும் ஒரு காலத்துல வச்சிருந்திருக்காங்க. மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், உருத்திரன், காலாங்கி, கஞ்சமலையான், அப்படி 7 சீடர்கள். மந்திரம் பெற்ற வழிமுறை, நான் அந்த மந்திரத்தை பெற்று என்னுடைய வழிமுறைக்கு சொன்னேன். யார் அந்த வழிமுறையிலே வந்த சீடர்கள்? என்னுடைய வழிமுறையாக வந்த சீடர்கள் யாருன்னா, ஒன்று மாலங்கன், இன்னொன்று இந்திரன் 2, சோமன் 3, பிரம்மன் 4, உருத்திரன் 5, கந்துரு காலாங்கி அப்படின்னா இவன் நெருப்பு வடிவத்தில் இருப்பான் போல இருக்கு. கந்தம்னா நெருப்பு அப்படின்னு. கந்துரு காலங்கி 5, கஞ்சமலையான் 6, பாருங்க 1 விடுதே. மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், உருத்திரன், காலங்கி, கஞ்சமலையான். கஞ்சமலையனோடு இந்த 7வரும் என் வழி ஆமே. 7 பேர் கரெக்டா இருக்கா? மாலங்கன் 1, இந்திரன் 2, சோமன் 3, பிரம்மன் 4, உருத்திரன் 5, காலங்கி 6, கஞ்சமலையன் 7, மொத்தம் 7 பேர். மந்திரம் பெற்ற வழிமுறை மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், உருத்திரன், கந்துரு, காலங்கி, கஞ்சமலையனோடு இந்த 7வரும் என் வழி ஆமே. இந்த 7 பேரும் தான் என் வழியிலே வந்த, வழிமுறையிலே வந்த என்னுடைய சீடர்கள் என்று அவர் சொல்றார். அடுத்தது 4 ஏற்கனவே நான் சொன்னேன்ல, 4 பேர் 4 திசைக்கு போனாங்கன்னு. யாரு? ஜனகாதி முனிவர்கள் 4 பேர். 4 4 திசைக்கு ஒன்று, நாதர்கள் 4 நானாவித பொருள் கைகொண்டு. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கிடைத்த ஆகமங்களின் பலவிதமான அருட்செல்வத்தை, பொருள் செல்வத்தை எடுத்துட்டு போல, அருள் செல்வத்தை எடுத்துக்கொண்டு அந்த 4 4 திசைக்கு சென்றார்கள். இப்ப ஜனகாதி முனிவர்களை மட்டும்தான் இதுல சொல்றார். 4 4 திசைகளுக்கு சென்றார்கள். 4 யாம் பெற்றது எல்லாம் பெறுக, யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக என்று தாய்மானவர் சொன்னார்.
அதே மாதிரி இந்த நால்வரும் தாங்கள் பெற்றதை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக எல்லாம் பெருகென நால்வரும் தேவராய் நாதர் ஆனார்களே. அந்த 4 பேரும் யாரு? ஜனகாதி முனிவர்கள் 4 பேரும் மக்களால் வணங்கப்படுகின்ற தேவர்களாக, என்ன தேவர்கள்? குரு தேவர்களாக மாறினார்கள். குரு தேவோ மகேஸ்வரா அப்படின்னு தான் சொல்றோம். குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சா பரபிரம்மா, குருவே துணை அப்படின்னு சொல்றோம்ல குரு வணக்கத்துல. அதுல குரு தேவர், குருவே தேவனாக மாறுகிறார். ஏனென்றால் அவர்தான் தேவனை காட்டுகிறார். அவர் தேவனை காட்டாவிட்டாலும் குருவை நாடினால் தேவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். 4 பேரும் 4 திசைக்கு சென்றார்கள். நாதனிடம் சீடர்களாக இருந்த அந்த 4 பேரும் எல்லா விதமான பொருள்களையும் அருள் செல்வத்தையும் கை கொண்டு தாங்கள் பெற்ற அந்த அருள் செல்வம் இந்த உலகமெல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக 4 திசைகளும் சென்று குருநாதர்கள் ஆனார்கள். ஆகமத்தை 4 திசைகளுக்கும் அவர்கள் அருளி செய்தார்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனக்குமாரர் 4 பேர். அடுத்தது மொழிந்தது மூவர்க்கும் 4வர்க்கும் ஈசன். இங்க பாருங்க, இதுல நான் சொன்ன வேறுபாடு வந்தது. மொழிந்தது மூவருக்கும் 4வர்க்கும். திருமூலரை தவிர மற்ற 7 பேருக்கு அவர் சொன்னார்ல, நந்தி தேவர் அருளி செய்தார்ல, அத 7 பேருக்குன்னு போடாம மூவர் அப்புறம் 4வர், 3+4. ஏன் இந்த இதை பிரிச்சு சொல்லணும்? 7 பேரோட சேர்த்து திருமூலரும் 8 பேரும் தான் நேரடியா அருள் கேட்டாங்க. ஆனால் 8 பேருங்கிறத முதல்ல சொன்னாரு. தனக்கு 7 சீடர்கள் இருக்கதையும் ஒருன்னா சொல்லிட்டாரு. ஆனால் இந்த 7 பேரை சொல்லுகிற போது மொழிந்தது மூவர்க்கும் அப்படின்னா மூவருக்கு தனியா சொன்னாரு. அது உலகியல் நெறி. 4வர்க்கும் தனியா சொன்னாரு. 3 பேருக்கு தனியா சொன்னாரு, 4 பேருக்கு தனியா சொன்னாரு. அதனாலதான் 3+4 அப்படின்னு பிரிச்சு இவரு சொல்றாரு. மொழிந்தது மூவருக்கும் 4வர்க்கும் ஈசன் ஒளிந்த பெருமை இறப்பும் பிறப்பும். இறப்பும் பிறப்பும் இல்லாத செழுஞ்சுடர். பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் செழுஞ்சுடராக, செஞ்சுடராக, ஒளியாக. திருவண்ணாமலையில பூமிக்கும் ஆகாயத்துக்கும் பேரொளி வடிவம் எடுத்து இருந்தார். அது மாதிரி ஒளியின் வடிவமாக, அந்த செழுஞ்சுடரின் வடிவமாக 3 ஒளி ஆகிய தேவன். உலகத்துல 3 ஒளி இருக்குது. என்னென்ன ஒளி தெரியுமா? உலகத்திலே 3 ஒளிகள் இருக்கின்றன. இந்த 3 ஒளி, ஒன்று சந்திரனுடைய ஒளி, இன்னொன்று சூரியனுடைய ஒளி, மூன்றாவது ஓமகுண்டத்திலே யாகங்கள் வேள்விகள் வளர்க்கிறார்கள், அதனால் ஏற்படுகிற ஒளி. ஒளினா என்ன? வெளிச்சம். சந்திரனும் வெளிச்சத்தை தருது. அது நீங்க அமாவாசையில போய் பார்த்தா தெரியாது. பௌர்ணமி நிலவுல திறந்த வெளியில போய் பார்த்தீங்கன்னா பட்ட பகல் மாதிரி இருக்கும். எந்த லைட்டும் தேவையில்லை. நாங்க கிராமப்புறங்கள்ல கபடி விளையாடுறது இதெல்லாம் அந்த பௌர்ணமியில விளையாடுவோம். ஆத்துக்குள்ள விளையாடுவோம். மானாமதுரையில இருக்கும் போது மானாமதுரை ஆத்துக்குள்ள தண்ணி இருக்காது. 6 புறம் வறண்டு போய்தான் இருக்கும். பௌர்ணமி, சித்திரை மாசம்லாம் கத்திரி வெயில். அதனால ஆத்தங்கரைக்குள்ள போனா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். ஆத்துக்குள்ளேயே போயிடுவோம். அங்க தண்ணி சும்மா ஒரு ஓட மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நல்ல பௌர்ணமி நிலவு, முழு நிலவு. அங்க நீங்க குண்டூசியை போட்டா கூட தேடி எடுத்துரும், அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும். நீங்க சூரிய ஒளியில அப்படி நிக்க முடியாது. சூரிய ஒளியில நீங்க விளையாட முடியாது. வேர்க்கும் சூரிய ஒளி உடம்புக்கு ஒத்துக்காது. ஆனா அது வெளிச்சத்தை தரும். ஆனால் சந்திரனுடைய ஒளி அதுவும் வெளிச்சத்தை தருகிறது. பட்டப்பகல் போல வெளிச்சத்தை தருகிறது. ஆனால் அந்த வெளிச்சம் உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். நீங்க ஆத்துக்குள்ள தண்ணி இல்லாம போனாலும்
அந்த ஆத்து மணல் பகலெல்லாம் வெயில்ல சூடா இருந்தாலும் பௌர்ணமி நிலவு வந்து 1 மணி நேரத்துல அந்த ஆத்து மணல் குளிர்ச்சி அடைஞ்சிரும். சித்திரை திருவிழாவெல்லாம் அந்த ஆத்துக்குள்ளதான் நடத்துவாங்க. ஆத்துக்குள்ளேயே தான் நடத்துவாங்க. ஆத்துக்குள்ள அப்புறம் மணல் நல்ல ஆத்து மணல் பார்த்திருப்பீங்கல்ல, நல்ல மிருதுவாக இருக்கும். அந்த ஆத்து மணலையே தான் அந்த மணல்ல போய் விளையாடுறது அவ்வளவு உற்சாகமா இருக்கும். கிட்டிப்புல விளையாடுவோம், பச்சா குதிரை விளையாடுவோம், கபடி விளையாடுவோம். நிறைய அங்க இந்த வண்டி தள்ளு வண்டி கடைகள் எல்லாம் போட்டுருப்பாங்க. வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுவோம். இப்படி நிறைய இதுகள் செய்வோம். அப்ப 3 ஒளி, இந்த 3 ஒளி, சூரிய ஒளி, சந்திர ஒளி, அக்கினி ஒளி, இந்த 3க்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். நீங்க அவனுடைய ஒரு கண் வந்து சூரியன், சிவபெருமானுடைய ஒரு கண் சூரியன். ஏன்னா நம்ம கண்ணுக்கு ஒளி தருவது சூரியன். ஒரு கண் சூரியன், இன்னொரு கண் சந்திரன், நடுவிலே இருக்கக்கூடிய நெற்றிக் கண் நெருப்பு கண், அது அக்னி. ஆக செழுந்துடராக இருக்கக்கூடியவன், 3 ஒளியாக இருக்கக்கூடிய தேவன் கலிந்த பெருமையை காட்டுகிறானே. இந்த 3வருக்கும் 4வருக்கும் தனித்தனியாக அவன் உபதேசித்தது பிறப்பும் இறப்பும் இல்லாமல் 3 தீக்கதிர்களுக்கும் சொந்தமாக இருக்கக்கூடியவன், 3 ஒளிக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய அவன் 2 பேருக்கும் தனித்தனியா உபதேசித்தாலும் அவன் சொல்ல வந்த நெறி ஒன்றுதான். அது ஆகமத்தினுடைய நெறிதான். அந்த ஆகமத்தின் நெறி பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருவாழ்வை உயிர்களுக்கு நல்கும். பிறப்பும் இறப்பும் இல்லாத வாழ்க்கை எப்ப கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நாம அடுத்த பிறவி பிறக்க மாட்டோங்கிறது யாருக்கா தெரியுமா? தெரியாது. எப்படி நம்ம பண்ற பாவத்துக்கு பிறந்துதான் ஆகும். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். இந்த நூற்றாண்டுல கொடுமைகள் அதிகமாயிடுச்சு. அதனால நம்ம பாவங்களை அதிகமாத்தான் செய்யறோம். அதனால கண்டிப்பாக நமக்கெல்லாம் பிறவி உண்டு. என்ன மோசமான பிறவியா இல்லாம கும்பிடணும். அடுத்த பிறவி நல்லதா அமையணும் அப்படின்னு இறைவனை வணங்குவதுதான் நம்முடைய வேலை. இதே இந்த என் கை மட்டும் உயர்ந்திருக்கு. சரி. என்ன யாரும் கேள்வி கேட்காதனால நானே கையை தூக்கிட்டு கேள்வி கேட்கிறேன். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் அதிலே கண்டிப்பா வினைகள் செய்யும். அந்த வினைகள் தான் நம்முடைய பிறவிக்கே காரணம். ஒரு வினையை தீக்கிறதுக்கா இங்க வந்துட்டு இங்க இன்னும் வினைகளை சேர்த்துக்கிட்டு அடுத்தாப்புல இன்னொரு பிறவிக்கு போறோம். இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன், எவ்வளவு சோகத்தோட சொல்றாரு பாருங்க. அந்த இளைத்தேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கே, அது ரொம்ப ரொம்ப கழிவிறக்கமான ஒரு சொல். என்ன கழிவிறக்கமான சொல் என்று சொன்னார்? எல்லாம் இந்த நாய் மாதிரி ஏன்டா இழைக்கிறோம், ஏதாவது ஒரு வேகமா ஓட்டு நாய் மாதிரி அப்படியா கை வைத்திருக்கீங்க? தவறுதலா வைத்திருக்கீங்களா? பர்பஸோட வைத்திருக்கீங்களா? என்ன கேள்வி என்றால் ஐயா, சித்தர்கள் யோகர் சுவாமி போன்ற சித்தர்கள் அவர்கள் அந்த நிலை அடைந்தால் பிறப்பு இல்லைத்தானே? ஆமா. அப்ப அவர்களும் வாழ்ந்தார்கள். வாழ்ந்தால் வினை இருந்திருக்கும். அப்ப அவர்கள் சமாதி போகும் பொழுது அவர்களுக்கு பேக்ல இருக்குமா வினை திரும்பி வர்றதுக்கு? நான் சொல்றேன், அதைத்தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் சொல்லும் போது உங்களுக்கு அது விளங்கிரும். பிறவிகள் தோறும் வினைகள் செய்கிறோம். வினைகள் தான் அடுத்த பிறவிக்கு வழிவகுத்து, எப்பொழுது இந்த வினைகள் இல்லாத ஒரு நிலை, வினைகள் நல்லிஃபை ஆகணும். இருவினை ஒப்பு. இருவினை ஒப்புன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதில்ல. நல்வினையும் தீவினையும் இல்லாத இருவினையும் ஒப்பாக நம்முடைய வினை அமையும் என்று சொன்னால் நமக்கு அடுத்த பிறவி கிடையாது. பிறவாமை வேண்டும்னு காரைக்காலமையார் கேட்டுட்டு அது நான் செஞ்ச வினைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அப்படி ஒருவேளை நீ பிறவி கொடுக்கறதா இருந்தா
உன்னை என்று மறக்காத நிலையை கொடு. ஏனென்றால் இறைவனை நம்பி இறைவனுடைய ஆலயத்திலே போய் நாம் நல்லா கேளுங்க, சரியை தொண்டு மட்டுமல்ல கிரியை தொண்டும் செய்தால் வினைகளை தீர்க்கலாம். யோகர் சுவாமிகள், செல்லப்பாக்குட்டி சுவாமிகள், புடையர் சுவாமிகள், இந்த மாதிரி சித்தர்கள் எல்லாம் தங்களுக்கென்று பொருளை தேடிக்கொள்ளவில்லை. மேலும் தங்களுக்கு கிடைத்த அருள் செல்வத்தை கூட அவங்க வச்சுக்காம அவற்றை நல்வாக்கியங்களாக இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின், அது திருமூலர் தான் சொல்ல போறாரு பின்னால. என்ன, அதான் ரொம்ப நுட்பமான பகுதிகள். அப்ப வினைகளை தீர்க்க வேண்டும் என்றால் ஞான சம்பந்த பெருமான் சத்தியம் பண்ணி ஒண்ணு சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுமின். கைவினை செய்யணும், தொண்டு செய்யணும். கோயிலுக்கு போய் பக்தி பாட்டை பாடிட்டு அங்க கொடுக்குற புளியோதரையும் சுண்டலையும் வாங்கிட்டு அப்படியே செவத்துல தொடச்சிட்டு வந்துடக்கூடாது. போனதுக்கு ஐயா ஏதாவது வேலை செய்யணுமான்னு கேட்கணும். கேட்டு மலர்கள் செதறி கிடக்கா அதை கூட்டி அள்ளணும். இல்ல ஒரு செவ்வாய் வெள்ளிக்கு முன்னக்கூட்டியே போய் 2 வாளி தண்ணி எடுத்து கழுவி விடணும். இப்போ திருக்கோயில எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. இந்து அறநிலையத்துறை சம்பளத்தை வாங்கிட்டு பண்றாங்க. ஒரு காலத்திலே நம்முடைய திருத்தொண்டர்கள் எல்லாம் தொண்டாக செய்த வினைகளை எல்லாம் இன்றைக்கு வியாபாரமாக்கி காசுக்காக அந்த வேலைகள் நடக்கின்றன. அப்ப கடவுள் அங்க எப்படி இருப்பார்? நான் 24 மணி நேரமும் கோயில்ல போய் கோயில கழுவி விடுறனே, விளக்கேற்றுறனே, எனக்கு எதுவும் இறைவன் செய்ய மாட்டேங்கிறானா? எதுக்கு செய்யணும்? நீ சம்பளம் வாங்கிட்டு தானே செய்யற. சம்பளம் இல்லாம கோயில திருவிழாவுக்கு கோயில் எல்லாம் சுத்தம் பண்ணணும்னா அதுக்கு ஆளை விடணும். 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தாதான் ஒரு கோயிலையே கிளீன் பண்ண முடியும். அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில்கள். அதுக்காக அந்த காலத்துல நம்ம அருளாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் அந்த திருக்கோயில் பணிகளில உடலாலும் ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டால் நீ செய்கிற வினை செய்யலாம், ஆனால் அந்த வினையினுடைய தாக்கம் உன்னுடைய ஆன்மாவை சேராது. இந்த உடலோடு சேரும். இந்த உடல் பிறவி ஒழிகிற போது அதுவும் ஒழிஞ்சிடும். இது நான் சொல்லல, ஞான சம்பந்தருடைய அருள் வாக்கு. கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறாது திருநீலகண்டம். இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை. வள்ளல் சுவாமிகள் சொல்லுவார்ல, புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் நான் சொல்லுகின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேன்னு சொன்னார்ல. வம்மின் உலகியலில் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றரும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகிய நீர் மரணமிழா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டி. மரணமில்லாமல் மனிதர்களே வாழலாம், மரணமிழா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டி. ஒண்ணு கேட்டாங்க, எப்படிதான் மனுஷன் மரணம் இல்லாம வாழ முடியும்னு. அவர் சொன்னாரு, சத்தியம் சொல்றேன், சிவபெருமான் மேல சத்தியம், நான் தினசரி வழிபடுகிற நடராஜ பெருமான் மீது சத்தியம், அம்மின் உலகில் நீர் மரணமிழா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் நான் சொல்லுகின்றேன், சொற்றபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே. அது என்ன மரணமிழா பெருவாழ்வு தெரியுமா? நாம் பிறந்தால் மரணம் வரும், பிறக்காட்டினா மரணம் வருமா? கொஞ்சம் லாஜிக்கான கேள்வி. நாம் பிறந்தால் கண்டிப்பா மரணம் உண்டு, அது கடவுளுக்கே உண்டு. ராமனும் இறந்து போனான், கிருஷ்ணனும் இறந்து போனான். அதனாலதான் சிவபெருமான் பூமிக்கு வர்றதில்லை. வந்தா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவாரு. ஒரு தாயுடைய கர்ப்பம் தாங்கி சிவபெருமான் வரமாட்டாரு. ஆனால் ராமன் கோசலையின் மணிவயிற்றிலே வந்து பிறந்தான், கிருஷ்ணர் தேவகியின் மணிவயிற்றிலே வந்து பிறந்தான். இறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கும். அப்ப இறப்பே இல்லாமல் மரணமே இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் பிறக்காமல் இருக்கணும். பிறந்ததானே சாவு, பிறக்கலைன்னா சாவு கிடையாது. இல்ல,
அதனாலதான் பிறவாமை வேண்டும். வள்ளலார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு, நவரத்னம் ஐயா சொன்ன அந்த சித்தர்களுடைய வாழ்வு தான். அவர்கள் அந்த வாழுகிற காலத்திலேயே மீண்டும் பிறவி இல்லாத நிலையை அடைந்து விடுகிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளாலும் அவர்களுடைய உபதேசங்களாலும் அவர்கள் செய்ய நற்சிந்தனையாலும் அந்த நிலையை அடைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு அடுத்தாற் போல பிறவி கிடையாது. அதனால் அவர்களுக்கு மரணம் கிடையாது. அதான் மரணம் இல்லாத பெருவாழ்வு. அதனாலதான் காரைக்காலமையார் கேட்டாங்க, பிறவாமை. அதான் மூத்த திருப்பதிகம். எல்லா 18,575 பாட்டு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. பல லட்சம் பாட்டுல அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் மூத்ததாக இருக்கக்கூடிய காரைக்காலமையாரே இறைவன் கடை மீண்டும் பிறக்கக்கூடாது. ஏனென்றால் பிறந்தால் மரணம் உண்டு. நான் மரணமில்லா பெருவாழ்வு வேண்டுகிறேன். இப்ப வள்ளலார் கேட்ட மரணமில்லா பெருவாழ்வு அதுதான். யோகர் சுவாமிகள் அடைந்த மரணமில்லா, அவங்களுக்கு பிறவி கிடையாது. ஆனால் ஒரு எக்ஸம்ஷன், கடவுள் அவர்களுடைய தேவை இந்த சமூகத்துக்கு தேவை என்று நினைத்தால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே பிறக்க வைக்க முடியும். அப்படித்தான் அருள்ஞான சம்பந்தர் பிறந்தார், அப்படித்தான் நாவுக்கரசர் பிறந்தார், அப்படித்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்தார். They are debuted for a noble cause, a particular cause. ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்காக அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் நம்மை போல வினைக்கு ஈடாக இந்த பிறவியை பெறவில்லை. செய்த வினைக்கு பிராயச்சித்தமாக இந்த பதவியை பெறவில்லை, இந்த மனித பிறவியை பெறவில்லை. அவர்கள் எப்போதோ முடிந்த காரியம். அவர்களுடைய வாழ்க்கை இறை நிழலிலே ஒன்றிவிட்டது. இறைவன் பார்த்தான், இன்னும் கடை தேடாமல் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை தேற்றணும், நீங்க போய் அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வாழுங்க அப்படின்னு அவர் அனுப்பி வச்சா வருவாங்க. ஆக யோகிகளும் சித்தர்களும் ஏற்கனவே அதுக்குதான் அனுபூதி நிலை என்று சொல்லுவார்கள். சிவ அனுபூதி நிலை என்றால் சிவனோடு இரண்டர கலந்து விடுகிற நிலை. அவர்களுக்கு பிறவி கிடையாது. ஆண்டவன் நினைத்தால் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட கால அளவு அவர்களை பிறக்க வைக்கலாம். ஐயா நவரத்னம் ஐயா சொல்லுங்க, கை வைத்து. நீங்கள் கூறினது எல்லாம் வழங்கிச்சு ஐயா, வழங்கிக்கொண்டிருக்கு. கூறுங்கள், கோவில்ல போய் தொண்டு செய்து தான் எங்களுடைய வினையை குறைக்கலாம் என்று, அல்ல நல்வினை வரும் என்று. ஆனால் ஒரு என்ன வேலை செய்தாலும் அதை கண்ணியமாக ஒழுங்காக செய்தால் அதுவும் பிரார்த்தனை போல என்றுதான் பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு வைத்தியர் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்து, ஒரு ஆசிரியர் தன்னுடைய கடமையை ஒழுங்காக கருணையுடன் சிரத்தையுடன் செய்தால் அதுவும் ஒரு வழிபாடு. அதுபோல ஒரு தோட்டக்காரன் அந்த பயிர்களை பார்த்தா அதுவும் ஒரு வழிபாடு என்று கூறுகிறார்கள். அதுல உங்களுடைய கருத்து என்ன ஐயா? நான் அதுல உடன்படுறேன். பெரிய புராணம் முழுக்க அதுதான் கதை. பெரிய புராணத்துல ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயில் கோயிலா போனாங்க, பாட்டு பாடினாங்க, அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனா ஏனாதி நாயனார் எந்த கோயிலுக்கு போனாரு? ஏற்பகை நாயனார் எந்த கோயிலுக்கு போனாரு? இளையாங்குடி நாயனார் எந்த கோயிலுக்கு போனாரு? அவங்க எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அவர்களுடைய கடமையை ஒழுங்கா செஞ்சாங்க. அதனால அவங்க கோயிலுக்கு போகல, கோயில்ல இருந்த சாமி அவங்கள பார்க்க வந்துட்டான். இப்ப இளையாங்குடி நாயனார் யாரு வந்தாலும் சோறு போட்டார். ஒரு நாளும் கோயிலுக்கு போய் இறைவனுக்கு சோறு போடல. இறைவன் பார்த்தான், என்னடா இந்த ஆளு வரவனுக்கெல்லாம் சாப்பாடு போடுறான், நம்மள கோயில்ல வந்து பார்த்து அத்தனை பேர் அவ்வளவு சாப்பாடு போடுறாங்க, இவன் ஒரு நாள் கூட சோறு போடுவான்னு எதிர்பார்த்து ஏமாந்து போய், சரி அவன் நம்மளை தேடி வரமாட்டான், நம்ம போய் அவன்கிட்ட பிச்சை கேட்க போவோன்னு இவன் பிச்சைக்காரனா ராத்திரி போயிட்டான். அதுவும் பிச்சைக்காரனா போயிட்டான், நடுராத்திரியில போயிட்டான். அப்ப நீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டவன் தனக்கு பசி என்று வந்த போது திருக்கோயில்ல மடப்பள்ளியில இருக்குது சாப்பாடு, அத குருக்கள் மார்புறம் சாப்பிடுறாங்க. ஆனால் இறைவன் அங்க சாப்பிடல. இளையாங்குடி மாரநாயனார் வீட்டுக்கு வந்தான், அப்பூதி அடிகள் வீட்டுக்கு வந்தான், சிறுத்தொண்டர் வீட்டுக்கு வந்தான், காரைக்காலமையார் வீட்டுக்கு வந்தான். எத்தனை உதாரணம் காட்டுது. அப்ப நவரத்னம் ஐயா சொன்ன மாதிரி பெரிய புராணம் முழுக்கமே அதுதான். செய்யும் தொழிலே தெய்வம், அங்கு திறமைதான் நமது செல்வம் என்பதை போல
பெரிய புராணம் சொல்லுகிற அடிப்படை உண்மையே என்னன்னா, அவரவர் அவருடைய கடமைகளை பணியை ஒழுங்காக செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறைவனை தேடி போக வேண்டாம், இறைவன் அவர்களை தேடி வருவான். 63 நாயன்மார்கள் வாழ்க்கையிலும் இறைவன் தான் அவர்களை தேடி வந்தானே தவிர இவர்கள் அங்கே போகவில்லை. ஞான சம்பந்தர் போனாரேன்னு கேட்கலாம். அவரை வர வைக்கிறதுக்காக இறைவன் தானே முதல்ல வந்தான். நீங்க இறைவன் வந்து பால் கொடுத்ததுனால தானே அவரு அந்த நன்றிக்காக போனாரு, இவரு தேடி போல. அதே மாதிரி நாவுக்கரசர் பெருமானுக்கு வந்து வயிற்று வலியை குணமாக்கிய காரணத்தினால அவரு அந்த சைவ நெறிக்கு மாறினார். அதுக்கு முன்னாடி சமணக்குறவர் இருந்தார். ஆக 63 நாயன்மாரையும் தேடி இறைவன் வந்ததுதான் உண்மை. இப்ப நான் முன்னால சொன்னேன், கைவினை செய்து எம்புரான் கலல் போற்றுதும் அப்படிங்கிறதுல ஒரு நுட்பமான ஒரு செய்தி. நல்ல பாயிண்ட் நவரத்னமையா எடுத்து கொடுத்தீங்க. கைவினை என்பது கோயிலிலே போய் செய்கிற வினை மட்டும் அல்ல, நாம் கையால் செய்கிற எல்லா வினையும் தான். ஆனா என்னன்னா, எந்த வினையை செய்வதாக இருந்தாலும் சிவபெருமான் மேல இருந்து நம்மளை கவனிக்கிறாரு. நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா, இன்னும் நாடகம் ஆடும் கலைஞனடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடான்னு கண்ணதாசன். நமக்கும் மேலே ஒருவன் இருக்கிறான். இப்ப எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருங்கும் போது எனக்கு ஒரு பயம் வரும், என் தொழில ஒரு பயம் வரும். எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், ஒரு ஆள் இருந்து என்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான், நான் தப்பு செஞ்சா வேலையை விட்டு போக சொல்லிடுவான், நான் தப்பு செஞ்சா நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை பறி போயிடும் அப்படிங்கிற பயம் இருந்தால்தான் அந்த மொராலிட்டியை நம்மளால காப்பாற்றுவோம். எனக்கு மேல தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்னு வைங்க, தாந்தோன்றித்தனமா தானே அலைய வேண்டியிருக்கும். எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான். நமக்கும் மேலே ஒருவன் இருக்கிறான் என்கிற நினைப்பு நமக்கு இருக்கணும். அதை நினைச்சு வேலை செய்யுங்கிறார். கைவினை என்பது கோயில்ல போய், நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், கோயில்ல போய் செய்யறது ரொம்ப புனிதமானது. இல்லை என்றால் கோயிலுக்கு போக முடியவில்லை என்றாலும், ஏன்னா அதுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா கோயில்ல போய் கைவினை செய்யும் சொல்லல, கைவினை செய்து அது செப்பரேட் பார்ட். எம்புரான் கலல் போற்றுதும், நீங்கள் எல்லா செயலையும் கடவுளை முன்னிறுத்தி செய்யுங்கள், கடவுளுக்கு பயந்து செய்யுங்கள். கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்ற பயத்தோடு அச்சத்தோடு நியாய அநியாயத்துக்கு தர்மத்துக்கு பயப்பட வேண்டியதுக்கு பயப்படத்தான் செய்யணும், தர்ம நியாயத்துக்கு பயந்துதான் ஆகணும். அதனால கைவினை என்பதிலே எல்லா வினைகளும் அடங்கும். நாம் செய்ய அதைத்தான் பெரிய புராணம் முழுக்க சொல்லுது. நீ வேட்டி துவைக்கிறவையா, டெய்லி செலவு தொழிலாளி. ஏன் நான் எல்லாம் கோயிலுக்கு போக முடியாதுயா, நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் செலவு தொழிலாளி, செலவுத்துறையில போய் 1000 வேட்டியை துவைச்சாதான் எனக்கு அன்னாடம் சோறு கிடைக்கும்னா நீ கோயிலுக்கு வர வேண்டாம், 1000 வேட்டியை துவைக்கிறே துவை. ஆனா அதோட எவனாவது ஒரு சிவனடியார் வந்தா அவனுக்கு ஃப்ரீயா ஒரு வேட்டியை துவைச்சு கொடு. இதுதான் பெரிய புராணம் சொல்லுது. துவைக்கிறது சலவை தொழிலாளி, அவன் போய் கும்பாபிஷேகம் பண்ண முடியாது, அவன் போய் கோயில போய் சொர்ணாபிஷேகம் பண்ண முடியாது, அவன் போய் பாலாபிஷேகம் பஞ்சாபிஷேகம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஏழையா வரக்கூடிய ஒரு அடியாருக்கு வேட்டியை துவைச்சு கொடுக்கலாமா இல்லையா? அது முடியும்ல. அதை செய், அதிலே சிவன் இருக்கிறான். உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம்பிழப்பு, உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம்பிறப்பு, பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் பறக்குதடா வெள்ளையப்பான்னா கண்ணதாசன். அதாடா கண்ணதாசனுக்கே ஒரு 1000 கிளாஸ் எடுக்கலாம். ஏன்னா எல்லா ஞானத்தையும் கொண்டு வந்துச்சு. இந்த உயிர் வந்து அழுக்கு துணி, அதை ஒவ்வொரு மண்ணோட சேர்க்கணும்ல. இந்த பிறவி உவர் மண் ரெண்டையும் சேர்த்து பூவுலக வாழ்க்கைங்கிற கல்லுல ஓங்கி ஓங்கி அடிச்சா உயிர் என்ற அழுக்கு துணியை உவர் மண்ணாகிய பிறப்போடு சேர்த்து பிறவி என்கிற கல்லிலே போட்டு துவைச்சு ஆதி சிவன் என்கிற ஆற்றுல வர்ற வெள்ளத்துல அலசி எடுத்தோம்னா வெள்ளை வெளியேன்னு மாறிடுவோம் நம்ம. கண்ணியம்மா மாதிரி உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம்பிறப்பு,
பூவுலக வாழ்க்கையனும் பொல்லாத கண்ணிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் பறக்குதப்பா வெள்ளையப்பா. அப்ப நீங்கள் செய்யக்கூடிய தொழில் துணி துவைக்கிறா இருந்தா அதையே பார்த்துக்கிட்டு இருந்த கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம். இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனா யாராவது ஐயா நான் இல்லாதவன் எனக்கு ஒரு வேட்டி துவைச்சு கொடுங்க, யாராவது ஒரு பஞ்ச பராரி ஒரு சிவனடியார் யாராவது வந்தா நீ 1000 வேட்டி துவைக்கிற, அவன் வேட்டி 2 அழுக்கு வேட்டியை துவைச்சு கொடுத்தா என்ன? செய்கிற தொழிலே இருந்து கொண்டே மனிதன் இறைவனை அடைய முடியும் என்று சொன்னது பெரிய புராணம் மட்டும்தான். அதனாலதான் பெரிய புராணம் உலக இலக்கியங்களிலேயே மிக பெரியதாக விளங்குவது. அதான் பெரிய புராணம். சிவபெருமானுடைய புராணத்துக்கு பெரிய புராணம் பேர் வைக்கல, அது சிவபுராணம் தான், சின்ன புராணம் தான். ஆனா இதுதான் பெரிய புராணம். ஆக செய்யும் தொழிலே தெய்வம், எந்த தொழிலிருந்து நம்ம இதை அடைய முடியும் என்று காட்டியது. சரி, நாம இந்த வகுப்புல வருவோம். அப்ப பிறப்பும் இறப்பும் இல்லாத பெம்மானாகிய சிவபெருமான், அவனுடைய ஒரு கண் சூரியன், இன்னொரு கண் சந்திரன், நடுவிலே உள்ள கண் நெற்றிக்கண் அக்கினி, இப்படி இவன் அந்த மொழிந்தது மூவருக்கும் 4வருக்கும் ஏன் தனித்தனியாக இதை மொழிந்தான் என்று சொன்னால், பிறப்பும் இறப்பும் செழுஞ்சுடர் 3 ஆகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டுகிறானே. இந்த உலகத்திலே நாம் கழிக்கக்கூடிய வாழ்நாள் எப்படி அமைய வேண்டும் என்பதை, ஏன்னா நமக்கு உலகியல் நெறியாக இருந்தாலும் அது வீட்டு நெறியாக முக்தி வாழ்வாக இருந்தாலும் அல்டிமேட் எய்ம் ஒண்ணுதான். 2 நெறிகளிலும் பிறவி நீக்கம் ஒன்றுதான் குறிக்கோள். இனிமேல் பிறக்கக்கூடாது. பிறவி நீக்கம் ஒன்றுதான் நம்முடைய குறிக்கோள். இப்ப முக்தி நெறியையும் நம்முடைய உலகியல் வாழ்வையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடியதான் திருமூலர் கண்ட நெறி. அதனாலதான் திருமூலர் நீங்க சிவன் கோயில்ல போய் பஞ்சாமிர்தத்தை அபிஷேகம் பண்றதை விட பசிச்சிருக்கவனுக்கு 2 வாழைப்பழம் வாங்கி, நடமாட கோயில் நம்பர்க்கு 1 ஈயின் படமாட கோயில் பகவர்க்கு ஆம். இங்க போட்டீங்கன்னா அது நேரடியா இறைவனுக்கு போகும். ஆனா நேரடியா இறைவன் கோயில்ல போட்டீங்கன்னா தெருவில் இருக்கிறவனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நடமாட கோயில் நம்பர் கொன்றியின் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆம். படமாட கோயில் பகவர்க்கு 1 ஈயின் நடமாட கோயில் நம்பர்க்கு அது ஆகா. அதனாலதான் நீங்க நிறைய பேர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னது அண்ணாதுரைன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ணா சொல்லல, 8000 வருஷத்துக்கு முன்னால திருமூலர் சொன்னாரு. நடமாட கோயில் நம்பர் கொண்டீங்கிறது அதானே. அதனுடைய அந்த 4 வரியுடைய பொருள் என்ன? ஏழைக்கு ஒண்ணு செஞ்சீங்கன்னா இறைவனுக்கு போய் சேரும். ஏழை சிரிச்சா இறைவன் சிரிப்பான். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பதை 1967 அண்ணா சொன்னார்னா, அண்ணா சொல்லல, அதுக்கெல்லாம் ஒரு மண்ணை இருந்திருக்கான் முன்னால. என்ன, அண்ணனுக்கெல்லாம் அண்ணன், அந்த ஆளு திருமூலர் சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், இதெல்லாம் ஜீவக சிந்தாமணியில வருது. அது எல்லாம் அண்ணாதுரை சொன்னது, பெரியார் சொன்னதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன, ஆனா இதெல்லாம் அவங்க சமயத்துக்கு முரண்பட்டு நின்றால் கூட நம்முடைய சமய நூல்கள்ல இருந்துதான் கோட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, கொட்டேஷன் எல்லாம் எடுத்தாங்க. இப்ப நான் சொன்ன கொட்டேஷன் எல்லாமே நம்முடைய இலக்கியங்கள்ல இருந்து அவங்க எடுத்ததுதான். அதுவும் ஆன்மீக சமய இலக்கியங்கள்ல இருந்து அவங்க எடுத்ததுதான். அப்ப இந்த திருமூலருடைய நெறிதான் நமக்கு பிறப்பு இறப்பு இல்லாத பெருவாழ்வை நமக்கு காட்டுகிற நெறி. திருக்குமாரையாவா கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம். இதான் லாஸ்ட் பாட்டு, 72வது பாட்டு. யாரதை மியூட் பண்ணணும். மியூட் பண்ணாலும் திரும்ப திரும்ப இது பண்றாரு. ஓகே. எழுந்து நீர் பெய்யினும், எழுந்து நீர் பெய்யினும், நீர்னா மழை, அது எழுந்து பெய்யுது.
ரொம்ப சோன்னு கொட்டுது, மழை கொட்டுது. 8 திசையிலும் செழுந்தன் நியமங்கள் செய்யுமின். கொட்டுற மழையா இருந்தாலும் இது வந்து தன்னுடைய வழியிலே உள்ள சீடர்களுக்காக இந்த பாட்டை சொல்றாரு. கொட்டுகிற மழையாக இருந்தாலும் அல்லது அடிக்கிற வெயிலாக இருந்தாலும் ஒருவர் தன்னுடைய நியமங்களை மறக்காமல் செய்ய வேண்டும். டெய்லி மார்கழியில காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு குளிர்ந்த தண்ணீர்ல குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் பஜனை பாடி இறைவனை வழிபடணும். 2 நாள் மழை பெய்தா கோயிலுக்கு லீவ் விட்டுருவோம். விடுவோம்ல. யாராவது மழையில நனைஞ்சுக்கிட்டு யாராவது கோயிலுக்கு போறதை பார்த்துருக்கீங்களா? கொடையும் இல்லை. என்ன, கொடை வந்து எப்பயுமே வந்து சமயத்துக்கு கை கொடுக்காது. என்ன, கொடை வேணும்னு தேவைப்படும் போது எங்கேயும் கிடைக்காது, அல்லது உடஞ்சி போய் கிடக்கும். ஏன்னா பல நாள் அது பராமரிப்பு இல்லாம கிடைக்கிறதுனால பழுதுபட்டு தான் போயிருக்கும். அப்ப நீங்கள் கொட்டுகிற மழையா இருந்தாலும் சரி, அடிக்கிற வெயிலாக இருந்தாலும் சரி, இயற்கை உங்களுடைய நியமங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. நியமம்னா என்ன? நித்திய ஒழுக்கம். காலையில எந்திக்கிறது, காலையில் கடன்களை முடிக்கிறது, குளிச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போறது, அல்லது பூஜை ரூம்ல போய் 1 மணி நேரம் இறைவனை வணங்குவது, அல்லது அரை மணி நேரம் இறைவனை வணங்குவது, அப்புறம் நம்முடைய அலுவல்களை பார்க்கறது, மாலை நேரம் முடிஞ்சா கோயிலுக்கு போறது, அல்லது இந்த மாதிரி பக்தி வகுப்புகள்ல இணையிறது, இப்படின்னு ஒரு நியமத்தை ஏற்படுத்தி விட்டால் இந்த நியமம் தவறாமல் நீங்கள் ஒழுக வேண்டும். மழை பெஞ்சிருச்சு, வெயில் அடிச்சிருச்சு, இப்படி இதெல்லாம் சப்ப கட்டது. இந்த சால்ஜாப்பு வேலைகளை நாம் ஆன்மீகத்தில் செய்யக்கூடாது. ஆன்மீகத்திலே நம்மை இறைவன் கட்டுப்படுத்தவில்லை. நம்மை ஆன்மீகத்திலே வேற யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஆன்மீகத்துக்கு கட்டுப்பாடு தேவை. கடவுளும் கட்டுப்படுத்த மாட்டாரு, அடுத்தவங்களும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. ஆனால் நமக்கு சுய கட்டுப்பாடு தேவை. ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதை எப்படியாவது நிறைவேற்றியாகும். நான் கேட்கிறேன், அடமலை வெளியவே போக முடியல, சாப்பிடாம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வீட்டுக்குள்ள வெளியே போய் எதுவும் வாங்க முடியல, மழை கொட்டுது, வீட்டுல எதுவும் இல்லை. இருந்தாலும் எங்கேயாவது பானையை கிணைய உருட்டி ஏதாவது குருணையாவது கிடந்ததுன்னா எடுத்து ஒரு கஞ்சியாவது வச்சு குடிக்கணும்னு நினைக்கிறோமே, அதை கடவுள் வழிபாட்டுல ஏன் செய்ய மாட்டேன்? அதைத்தான் இந்த பாட்டுல கேட்கிறேன். சாப்பிடுவது, தூங்குவது, இதெல்லாம் எப்படி உங்களுடைய அன்றாட குளிப்பது, இதெல்லாம் எப்படி ஒரு அன்றாட கடமையாக நம்மோடு ஜீவ சுவாபமும் ஆயிடுச்சுல. கரெக்டா மத்தியானம் 1 மணி 2 மணி ஆனா வயிறு கூப்பிட ஆரம்பிச்சிருது. அதை அப்படி பழக்கி வச்சுட்டோம்ல. அதே மாதிரி ஆன்மீகத்தை பழக்குங்க. கோயில மணி அடிச்சா உடனே கோயில போய் கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்ப மழையாக இருந்தாலும், இடியாக இருந்தாலும், புயலாக இருந்தாலும் அதை ஒரு காரணமாக சொல்லாதீர்கள். ஏன்னா இதை ஏன் சொல்றாருன்னா, அன்னைக்கு அவங்க வீடுகள்ல இருந்து தவம் பண்ணல, காடுகள்ல, மரங்கள்ல, என்ன மலை குகைகள்ல போய் தவம் பண்ணாங்க. அதனால அங்க இயற்கையுடைய சீற்றம் அதிகமா இருக்கும். ஏன்னா அங்க நிறைய காடுகள், இப்ப மரங்கள் எங்க அதிகமா இருக்கோ அங்கதானே மழை பெய்யும், இல்லையா? அதனாலதான் மரம் வளர்க்கணும்னு அரசாங்கம் சொல்லுது. எல்லா நாட்டு அரசாங்கமுமே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு சொல்லுது. அப்ப மரங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல மழை அதிகமா பெய்யும். மரங்கள் அதிகமாக இருப்பது காடு, அங்கதான் முனிவர்கள் தவம் பண்ண போவாங்க. அப்ப அங்க மழை அதிகமா இருக்கும். இதை யார் 8000 வருஷத்துக்கு முன்னால திருமூலர் சொல்றாரு. ஒரே நிமிஷம். என்ன செய்யுங்கள் ஐயா?
அன்மியூட் பண்ணுங்க ஐயா, அன்மியூட் பண்ணுங்க. ரைட். அப்ப மலைகள் அதிகமா பெய்யக்கூடிய இடம் காடுகள். அந்த காடுகளுக்கு போய் தவம் செய்யக்கூடிய முனிவர்களே, நீங்கள் கடுமையான மழை காலங்களிலே கூட, ஏன்னா காடுகள்ல நிறைய மழை வந்துகிட்டே தான் இருக்கும், அதனால அங்கே நீங்கள் தவம் செய்கிற போது உங்களுடைய நியமங்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். நியமம் தவறாமல் உங்கள் கடமைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். எழுந்து நீர் பெய்யினும் என்றால், எழுந்து நீர் என்றால் கொட்டுகிற மழைன்னு அர்த்தம். மழை கொட்டுன்னு கொட்டுது. எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும், 8 திசைகளிலும் செலும் தன் நியமங்கள் செய்யுமின். 8 திசைகளிலும் எங்கெல்லாம் உங்களால் உங்களுடைய நியமங்களை எந்த திசையிலெல்லாம் செய்கிறீர்களோ அவற்றை தினசரி நியமங்களை, ஏன்னா ஒவ்வொரு திசையை பார்த்தோம், 8 திசைகளுக்கும் அட்டதிக்கு பாலகர்கள் இருக்கிறார்கள். அந்த அட்டதிக்கு பாலகர்களையும் வழிபடுவது காட்டிலே இருக்கக்கூடிய முனிவர்களுடைய அன்றாட ஒழுக்கம். அதை பற்றி துறவுங்கிற இதுல நம்ம படிக்க போறோம். அவங்க என்னென்ன விதமான ஒழுக்கங்களை மேற்கொண்டு அவங்களுடைய நித்திய நியமங்கள் என்ன. நியமம் என்றாலே நித்தியம் செய்யக்கூடியது, தினசரி செய்யக்கூடியது. அது துறவிகள், யோகிகள், காடுகள்ல தவம் செய்யறவங்க என்னென்ன செய்வாங்கிறத திருமூலர் இன்னொரு 200-300 பாட்டு கழிச்சு அது ஒரு பகுதி வருது, அதுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னோட்டமா தான் இதுல சொல்றாரு. இந்த பாருங்க, இதுலயே பாத்தீங்கன்னா இதே பாட்டை 553வது பாட்டு தெரியுதா? 553வது பாட்டுன்னு தெரியுதா? அதுலயும் இது வருது, இதே பாட்டு 553வது பாட்டு. ஏன்னா நான் சொன்னது இந்த துறவிகள் மேற்கொண்டு கூடிய ஒழுக்கத்தை பின்னால சொல்ல போறாரு. அதனாலதான் இந்த பாட்டு 553வது இதுலயும் வருது. ஒருவேளை அங்க வந்த பாட்டை தான் இவர் முன்னக்கூட்டி இதுல எடுத்து இதுலயும் போட்டுருந்தாங்களான்னு தெரியல. சில பதிப்புகள்ல வித்தியாசமா இருக்கலாம். ஆனாலும் நாம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு புக்கை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா நமக்குன்னு தண்டபாணி தேசியர் உரை அப்படின்னு ஒரு இதை எடுத்தோம்னா அதிலே தான் நாம் சென்றாக வேண்டும். அதுல இந்த மாதிரி இருக்கு. ஆக காடுகளிலே போய் தவம் செய்யக்கூடியவர்கள் உங்கள் நித்திய நியமங்களை எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாம பண்ணணும். நோ எக்ஸ்கியூஸ் என்று அண்ணல் கொழும் தன் பவள குளிர் சடையோடு, அண்ணல் சிவபெருமான் கொழும் தன் பவளம், தன்ன குளிர்ச்சியான பவளம் போன்ற குளிர் சடையோடு, பவளம்னா ஸ்பட்டிகம்னு சொல்றோம்ல நம்ம, அதையும் அந்த காலத்துல பவளம்னு தான் சொன்னாங்க. இந்த ஸ்பட்டிக மாலையை விரத காலத்துல ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க போடுறாங்க தெரியுமா? அவங்க விரதம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேளை சாப்பிடுவாங்க, இல்ல 2 வேளை சாப்பிடுவாங்க. விரதம் இருக்கிற காலத்துல உடம்புல ஹீட் நிறைய வரும். இந்த ஹீட்டை அப்சார்ப் பண்றதுக்காக குளிர்ச்சியான ஏதாவது ஒண்ணு அணியணும். அதனால இந்த பவளம் இருக்குல்ல, பவள மாலையை எடுத்து நீங்க இப்படி இந்த கையில தண்ணிலாம் நினைக்க வேண்டாம், வெறும் பவள மாலையை இப்படி வச்சீங்கன்னா ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். அது ஒரிஜினல் படிகமா இருந்தா, ஒரிஜினல் ஸ்படிகமாக இருந்தால் இப்படி வச்ச உடனே அப்படி ஜில்லுன்னு இருக்கும். சரி, ஒரிஜினல் ஸ்படிகமானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த ஸ்படிக மணிகள் இருக்குல்ல, அதை அப்படியே கோர்த்திருப்பாங்க. இப்ப பூரா கண்ணாடிகளை தான் கோர்த்திருக்காங்க. ஆனா ஒரிஜினல் ஸ்படிகம் இப்படி கோர்த்து அது நடுவுல நூலாலையும் கோர்த்திருக்கலாம், அல்லது கம்பியிலையும் கோர்த்திருக்கலாம், அல்லது தங்கத்துல கோர்த்திருக்கலாம், அல்லது பணக்காரங்க தங்க வெளியில கோர்த்திருக்கலாம். ஆனா அந்த மாலை எடுத்து ஒரு கிளாஸ் கண்ணாடி டம்ளருக்குள்ள அப்படியே உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு மணி மட்டும்தான் தெரியணும், உள்ள நூல் மட்டும்தான் தெரியணும், அல்லது அந்த கோர்த்திருக்கக்கூடிய சரடு மட்டும்தான் தெரியணும். தங்கமோ வெள்ளியோ நூலோ தெரியணும், ஸ்படிகம் தெரியக்கூடாது. அது அப்படியே கலர்லெஸ், தண்ணீர் சொல்றோம்ல கலர்லெஸ், ஓடர்லெஸ் அப்படின்னு, அது மாதிரி தண்ணியோட தனியா அப்படியே மறைஞ்சிடணும். உள்ள ஒரு நூல் மட்டும் போட்டிருக்க மாதிரி தான் தெரியணும். இதுதான் ஒரிஜினல். அதே மாதிரி தான் தேனும். ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு தேனை எடுத்து ஊத்துனா உள்ள தேன் தனியா நிற்கும். நீங்க தண்ணீரை வடிகட்டிட்டு
தேனை அப்படியே எடுத்துடலாம். தேன் தண்ணீரோடு கலக்காது. என்ன அது மாதிரி இந்த இதுல நியமங்க அந்த பவளம் என்பது அவ்வளவு குளிர்ச்சி பொருந்தியது. ஒரிஜினல் பவளம். அந்த குளிர்ச்சி பொருந்த பவளத்தை அவன் அணிஞ்சிருக்கல. ஆனால் பவளம் போன்ற குளிர் சடையை உடையவன். எப்பவுமே அவன் பனிமலையில இருக்கான். இப்ப ஏசி ரூமுக்குள்ளேயே இருந்துட்டு வந்தா உங்க கையெல்லாம் குளிர்ந்துரும். இல்ல ஏசி ரூம்லயே இருந்துட்டு அப்புறம் ஏசி ஆஃப் பண்ணிட்டு அங்க உள்ள ஏதாவது இரும்பு சேர் அல்லது சேருடைய கைப்பிடியை பிடிச்சிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். அது மாதிரி எப்பயுமே கைலாய மலை குளிர்ச்சி. 365 நாளும் லண்டன் குளிர் மாதிரி இருக்கும் பனிக்கட்டி. அதனால அவனுடைய சடைதான் அவன் உடம்புல பாதி பாகம் முழுக்க ஜடமுடி. அந்த சடையும் அப்படி குளிர்ச்சியா இருக்கும். கொழுமையான செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய பவளத்துக்கு இணையான குளிர்ச்சியை உடைய சடையை உடையவன் சிவபெருமானுக்கு இவ்வளவு அடைமொழி. அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே, அவனை நோக்கி அவனுடைய நினைவிலேயே அழுந்தி கடந்த நால்வர் யாரு? ஜனகாதி முனிவர்கள். அவர்களுக்கு அவன் அருள் செய்தானே என்று 72வது பாட்டுல முடிக்கிறாரு. 66ல இருந்து 72 வரைக்கும் உள்ள பாடல் அந்த குரு பாரம்பரியம், அவர்களுக்கு இறைவன் அருள் புரிந்த விதம், இவைகளை நமக்கு சொல்லுது. அதற்கு அடுத்த பகுதியாக நாம இத குரு பாரம்பரியத்தை தொடர்ந்து நாம பார்க்க போறது திருமூலருடைய வரலாறு. அதை அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம். திருமூலருடைய ஆட்டோபயோகிராபி, அவருடைய சுயசரிதையை ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. இருந்தாலும் ஒரு நமக்கு என்ன தேவையோ அந்த விதத்திலே அந்த அளவிலே அவர் கொடுத்திருக்கிறார். அந்த திருமூலருடைய வரலாற்றிலே அவருக்கு நந்தி தேவன் அருள் செய்த வரலாற்றை பற்றியும், அவர் நந்தி தேவன் அருள் பெற்ற பிறகு அவர் என்ன செஞ்சாரு, எங்க போனாரு, திருவாவடுதுறைக்கு சென்ற வரலாற்றையும், திருவாவடுதுறையிலே இருந்து அந்த அரச மரத்தின் நிழல்ல, ஏன்னா திருவாவடுதுறைக்கு போனாரு, மூலன் உடம்புக்குள்ள போனாரு, அங்க ஒரு அரச மரத்துக்கு கீழே இருந்தாரு, 3000 வருஷங்கள் இருந்தாருன்னு சொல்றோம்ல. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னா இந்த பகுதி தான் ஆதாரம். 22 பாடல்கள் இருக்கு. திருமூலருடைய வரலாறு கூறுகிற பகுதி 22 பாடல்கள். இதெல்லாம் அவரு மேலோகத்துல யாரா இருந்தாரு, பூலோகத்துக்கு ஏன் போனாரு, அங்க இவருக்கு திருவாவடுதுறைக்கு ஏன் போனாரு, திருவாவடுதுறையில நிகழ்ந்தது என்ன, அங்க அரச மரத்தடியில இருந்து அவர் அருள் பெற்றது, இந்த விஷயங்களை பூரா அவர் எண்ணில் கோடி ஆண்டு அவர் இருந்த தவம் இருந்த அந்த செய்தி, இவைகள் எல்லாமே அதுலதான் வந்துட்டு இருக்கு. இந்த 22 பாடல்கள் தான் வருது. அதை நாம அடுத்த வாரத்தில் தொடங்கும். அந்த வரலாற்றை பற்றின பகுதியை நாம அடுத்த வாரத்தை தொடங்குவோம். அவரத்திரமையா திரும்பி கை வைத்திருக்கிறார். ஒரு கருத்து, திருமந்திரம் நாயன்மார் கூறினது எல்லாம் படிக்கலாம், படிக்கிற நல்லது, அதுல எங்களுடைய அறிவு வளருகின்றது. என்றாலும் யோகசாமி சொன்னதை படித்தால் எல்லாம் அங்கே அடங்குகிறது. அவர் எல்லாத்தையும் மனதில் வைத்தோ ஏதோ மாதிரி ஞானத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை எல்லாம் அது சொல்லிட்டார். சுருக்கமா சொல்லிட்டாரு. எது தேவையோ அது போல சொல்லிட்டாரு. இருந்தாலும் சுவை வேறுபடுது இல்லையா? ஆமா, நீங்க அல்வாவும் இனிப்பு தான், லட்டும் இனிப்பு தான், ஜாங்கிரியும் இனிப்பு தான், பஞ்சாமிரதமும் இனிப்பு தான். ஆனால் அது எல்லாமே இனிப்பா இருந்தாலும் அதுல உள்ள டேஸ்ட் வித்தியாசம். நற்சிந்தனையும் ஒரு இனிப்பு தான், பெரிய புராணமும் ஒரு இனிப்பு தான். எந்த இனிப்பு மேலானதுன்னு எந்த இனிப்பு மேலானதுங்கிறத விஷயத்துக்கு நம்ம போகல. ஆனால் எல்லாமே இனிப்புடையவை. அவரவர் மனங்களுக்கு ஏற்ற மாதிரி அவைகளை நாம் கொள்முதல் செய்து சுருக்கமாக வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு யோக சுவாமி நாம் பின்பற்றலாம். எல்லா இனிப்புலயும் குளுக்கோஸ் இருக்கு ஐயா. அந்த குளுக்கோஸ், ஆமா, அதுதான் நாங்கள் அந்த சத்து
யோகசாமி எசன்ஸா கொடுத்திருக்கிறார். அது மிக்க இலங்கைக்கு நன்றி. கிடைச்ச பாக்கியம். நல்லது. இப்ப யோகியம்மா கை தூக்கிருக்கீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னடா ஒரு சின்ன ஒரு கேள்வி ஐயா. நான் ஒரு உரை ஒன்று கேட்டேன் கிட்டடியில. அவரண்டதன்படி இந்த வேதங்கள் வந்து பிரபஞ்சத்திலிருந்து எடுத்தது வந்து வேதவியாசர் என்று சொல்லி இந்த நான்கு வேதம் ஆகமம் எல்லாம் வேதவியாசர் தான் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. நீங்க நாங்க நந்தி என்று தானே ஐயா சொல்றோம். நீங்க சொல்றது வியாசர் எடுத்து கொடுத்தாரு, எங்க இருந்தோ எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல யாரு வச்சது? ஏற்கனவே ஒண்ணு இருந்திருக்கு, ஒரு பொருள் இருந்திருக்கு, அதை வியாசர் முதல்ல எடுத்திருக்கிறார். அதுக்காக அந்த பொருளையே அவர் தான் படைச்சாருன்னு சொல்ல முடியாதுங்க. அதனால இறைவனிடம் இருந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவனுடைய 4 முகத்தில் இருந்தும் தோன்றிய அந்த வேதங்கள் வழி வழியாக பலரால் படிக்கப்பட்டிருக்கிறது, ஏடுகளில் பதியப்பட்டிருக்கிறது. அது வியாசர் பகவானுக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது. அதை அது குப்பையா மொத்தமா கிடைச்சிருக்கு. அதை 4ஆக அவர் பிரிச்சு அந்த செயல்களின் அடிப்படையில், சூத்திரங்களின் அடிப்படையில 4 பகுதிகளா பிரிச்சு ரிக்கு, யஜுர், சாம, அதர்வண வேதம், கோயில் கிரியையை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியது இன்னொரு பகுதி, பேய் பில்லி சூனியத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த பகுதி, நித்திய கர்மங்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த பகுதின்னு 3 அந்த 4 வகுத்தவர் மட்டும்தான் வியாசர். வேதங்களை படைத்தவர். நான் நினைச்சது வந்து நந்தி பகவான் தான் இதெல்லாம் செய்தவர் நான் நினைச்சேன். நான் அது பிள்ளை எடுத்துட்டேனா? இல்ல, நந்தி பகவானே அவர் செய்யல. சிவபெருமான் சக்திக்கு உபதேசித்தார். சக்தி நந்திக்கு, நந்தி 3வது ஆள் தான். சக்தி தான் நந்திக்கு கொடுத்தது, நந்தி தான் மற்ற பரம்பரை கொடுத்தது. அது இடையிலே வந்தவங்க வந்து அத அந்த மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டாங்க. என்ன வியாசர் செஞ்சாருன்னா, அதை வந்து அந்த நூலை எடுத்து அவர் வந்து செக்மெண்டா பிரிச்சு மக்கள் படிப்பதற்கு ஏற்ற மாதிரி ஒரு புத்தகமாக்கி கொடுத்தார். இப்போ ஊவே சாமிநாதையர் இல்லைன்னா நமக்கு சிலப்பதிகாரம் கிடைச்சிருக்காது. அதுக்காக சிலப்பதிகாரத்தை ஊவே சாமிநாதையர் எழுதினாரானா கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னால இளங்கோடியை எழுதிட்டாரு. அது எங்க கிடந்ததுன்னு தெரியல. ஊவே சாமிநாதையர் அந்த ஏட்டுச்சுவடிகளை பல இடங்கள்ல இருந்து தேடி பிடிச்சி எடுத்து கரையான் தட்டி அதை எண்ணெய் குளிப்பாட்டி மஞ்சள் குளிப்பாட்டி நமக்கு கொடுத்தாரு. அந்த நடத்தினவர் சொன்னது வந்து வேத வியாசர் தான் வேதங்களும் ஆகமங்களும் இதிகாசங்களும் புராணங்கள் எல்லாம் எழுதப்பட்டது அவரால் தான் அவர் சொல்றார். இருக்கலாம், நான் மறுக்கலையே. எழுதப்பட்டது அவரால. அவருக்கு யார் சொன்னாத? எப்படி கிடைச்சது? அந்த மூலம் எப்படி கிடைச்சது? வியாசர் கண்டிப்பாக எழுதல. வியாசர் கண்டிப்பாக அவைகளை படைக்கவில்லை, அவைகளை உருவாக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய வைணவ சாஸ்திரமா இருந்தாலும் சைவ சாஸ்திரமா இருந்தாலும் இந்துக்களுடைய எல்லா சாஸ்திரமுமே சிவபெருமானுடைய 4 முகத்தில் இருந்து பிறந்ததுதான் 4 வேதங்கள்ங்கிறத தெளிவா சொல்லியிருக்கு. அதுல நோ ஆர்குமெண்ட், அதுல ஆர்குமெண்ட்டுக்கு இடையே இல்லை. அது ஆர்குமெண்ட்டுக்கு இடையே அதுல ஆர்குமெண்ட்டுக்கு இடமே கிடையாது. வேதங்கள் 4 முகத்திலிருந்து வந்ததுங்கிற எல்லா சமயவாதிகளும் ஒத்துக்கிறாங்க. அதை ஒத்துக்காதவன் சமயவாதி இல்லை. அவன் ஏதோ வியாசர் பேரை சொல்லி ஒரு குழப்பத்தையே உண்டு பண்றான். எனக்கு கன்ஃபியூஸ்ட் என்னண்டா, அப்ப இதுல நீங்க சொல்ற அந்த சந்தான எல்லாரும் வந்து அவையில் எழுத இல்லையா? அதைத்தான் நான் கேட்கிறேன். இவங்க எல்லாம் அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. வியாசர் தான் இதையெல்லாம் படைச்சாருன்னா, நான் இவ்வளவு பரம்பரை சொன்னேன்ல, யாராவது ஒருத்தர் வியாசரை பத்தி சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இல்ல, அதான் நான் கேட்கிறேன். அப்ப அது பொய்ன்னு உங்களுக்கே தெரியல. நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. உறுதியாக தெளிவாக தெரிந்த உண்மைகளைத்தான் நாம வந்து நம்பணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம இவரு ஸ்ரீதரன் ஐயா இப்ப வரல, வந்தோம்னா அவர்கிட்ட
சொல்லலாம்னு நினைச்சேன். ஸ்ரீதரன் ஐயா எனக்கு ஒரு டவுட் கிளப்பினார். அதுக்கு ம் 2 3 ஆதாரங்கள் சொன்னார். திருமூலருடைய உண்மையான பெயர் சுந்தரநாதர். நீங்க சிவயோக மாமுனின்னு சொன்னீங்க. ஆனால் அவருடைய உண்மையான பெயர் வந்து சுந்தரநாதன் அப்படின்னு சொன்னாரு. அது நிறைய பெரிய பெரிய அறிஞர்கள், நல்ல பாண்டித்யம் பெற்றவர்கள் கூட அதை பதிவு பண்ணியிருக்காங்க சுந்தரநாதன். ஆனால் நமக்கு எவிடென்ஷியல் டாக்குமெண்டா கிடைச்சிருக்கக்கூடிய திருமூலர், அடுத்து நாம பார்க்க போறோம். திருமூலர் அவரே தன்னுடைய வரலாற்றை சொல்றாரு. அதுல வந்து 22 பாட்டுல ஒரு இடத்திலே கூட சுந்தரநாதன் என்கிற பெயரை உபயோகிக்கவில்லை. மூலன்கிற பேரை உபயோகிச்சிருக்கிறாரு. சிவயோகியார் என்கிற பேரை உபயோகிச்சிருக்கிறாரு. சிவயோகினா அது பேர் இல்ல, சிவனை பற்றிய யோக நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சாமியார். ம் அத சிவயோகி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்துல. அதான் நம்ம சிவயோக மாமுனிவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நாட் பேரு. கைலாயத்துல இருந்த ஒரு சிவபெருமானை வழிபட்ட ஒரு யோகி அப்படின்னு தான் பொருள். ஆனால் யோகி சுந்தரநாதர் என்று சொன்னால் அதை வலுப்படுத்துவதற்கு இன்னும் வலுவான ஆதாரங்கள் எங்கேயாவது இருக்கான்னு தெரியணும். அது வந்து இப்ப உள்ளவங்க எழுதுனதா இருக்க முடியாது. ம் நம்ம ம் திருமூலர் காலத்திலேயோ இல்ல ஆழ்வார் நாயன்மார்கள் காலத்திலேயோ அது பற்றின குறிப்பு இருக்கணும். அதே ம் மாதிரிதான் வியாசர் தான் வேதங்களை படைத்தார் என்பதற்கு எந்த இடத்திலேயும் குறிப்பில்லை. மாறாக சிவபெருமான் 4 முகங்கள் தான் வந்ததுங்கிறது எல்லா இதுலயும் இருக்கு. எல்லா இதுலயும் ஓகே. ஆதாரம் இருக்கு. அதான் உங்களுக்கு குழப்பத்துக்கு இடமே வேண்டாம். மிக்க நன்றி, ஆகமமும் சிவமும் அவரிடமிருந்து தான் வந்தது. மிக்க ரைட். நன்றி, ஆ மிக்க நன்றி. ஆ நவரத்னம் ஐயா சொல்லுங்க. ஐயா, ஆ இந்த வேதவியாசர் என்ற ஒரு ஒரு உரை 2 நாளைக்கு முன்ன கேட்டோம். அதுல அந்த சொன்னவர் சொல்றார், ம். வேதவியாசர் திருமூலருக்கு முந்தினவர் என்று. அப்போ பைத்தியக்காரன். அது மாத்திரம் இல்ல, வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதினவர், அதுவும் பிள்ளையார் தான் எழுதினது இவர் சொல்ல சொல்ல என்று. அப்ப வேதவியாசரை கடவுளுக்கு மேல வச்சுக்கிறார், ம் சிவனுக்கு ஆ, மேல. ஆ. இப்ப நான் அதை ஒத்துக்கொள்ள இல்லை. ஆனா அது அதுல யாருமே நம்ம ஒத்துக்க முடியாது. வேதவியாசர் தான் கடவுள். நான் ஒரு உண்மையை சொல்றேன். ஆஹ் வைணவ பெருமக்கள் யாராவது இருந்தா தப்பா எடுக்க கூடாது. காசி இருக்குல்ல, காசியில வந்து ஒரு மாநாடு நடந்தது. அது வந்து வியாசர் காலத்துல நடந்த ஒரு மாநாடு. அங்க இந்த மாதிரி சத்சங்கம் எல்லாரும் கூடி அந்த காசிக்கு எதிராற் போல, காசி சன்னதிக்கு எதிரில இருந்து அவங்க வந்து இந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, வேதங்களை வகுத்தவர் வியாசர். ஏன் வேதங்களை அவர் தரலைனாலும் அவர் தான் வகுத்திருக்காரு. வேதங்கள்ல தத்துவமசி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ம் இந்த ம் தத்துவமசி என்பது யாரை குறிக்கும், எந்த மூலக்கடவுளை குறிக்கும் என்று ஒரு கேள்வி வந்தது. அப்ப வியாசர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம படார்னு என்ன பண்ணிட்டாரு, இதுல பெருசா சொல்றீங்க, இது பெருமாளைத்தான் குறிக்கின்றார். தத்துவமசி என்ற வார்த்தை மூல பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். இது 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 நிச்சயமாக பெருமாளைத்தான் குறிக்கும். அவர்தான் காத்தல் கடவுள், அதனால அவரைத்தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க உடனே பெரிய சலசலப்பு வந்துடுச்சு. இதை நீங்க சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமான்னார் ஒருத்தர் கேட்டார். உடனே இவர் வந்து, ஏன்னா வாதம் முத்திருச்சுன்னா எங்க சத்தியம் பண்ணு இதுதான் உண்மைன்னு அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தர் கேட்டார், எங்க சத்தியம் பண்ணு நீ சொல்றது உண்மையா இருந்தா. உடனே இவர் என்ன கையை நீட்டி, தத்துவமசி என்பது திருமாலைத்தான் குறிக்கும், இது சத்தியம் அப்படின்னு கையை நீட்டி சொன்னார்ல. கை அப்படியே நின்றுச்சு, வலிப்பு வந்த மாதிரி அப்படியே நின்று போச்சு. யாருக்கு? வியாசருக்கு. ஏன்னா அவர் பொய் சத்தியம் பண்ணிட்டாரு. தத்துவமசி என்பது சிவபெருமானை குறிக்கும். இவர் வந்து இத கையை நீட்டி சொன்ன உடனே இதாயிடுச்சு. அப்புறம் ஐயோன்னு அப்புறம் தான் தப்ப உணர்ந்து, ஐயோ என்னுடைய இத வந்து கைய வந்து இறக்கணும்,
அப்படின்னு சொல்லி அவரு கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிறார், அம்பாள்கிட்ட கோரிக்கை வைக்கிறார். உடனே அம்பாள் என்ன பண்ணா, நீ பொய் சத்தியம் பண்ணிட்ட, அதுவும் நேர காசி விஸ்வநாதருக்கு முன்னால இருந்து பொய் சத்தியம் பண்ணா அவரை காசியுடைய மகிமையே போயிடும். அதனால நீ அதிகார நந்தி, அந்த நந்திக்கு பேரே அதிகார நந்தி, அவர் தான் இந்த கோயிலுக்கு இன்சார்ஜ், அவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு வாங்கினா உங்களுடைய கை இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவர் அதிகார நந்திட்ட முறையிட்டாரு. அதிகார நந்தி சரி, உன்னைய பார்த்தாலும் பாவமா இருக்கு, எத்தனையோ வேதங்கள் சிவபெருமான் தந்த வேதங்களை நீ முறைப்படி தொகுத்து தந்தையில அதே ஒரு பெரிய கை கஞ்சான், அதனால உனக்கு உன் கையை விடுவிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இனிமே நீ காசிக்குள்ள வரக்கூடாது, இனிமேல் நீ காசிக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. ஐயோ, எம்பெருமான வணங்காம எப்படி இருக்குதுன்னாரு. காசிக்கு அக்கறையில இருந்து வேணா கூப்பிடுங்க. இன்னைக்கும் காசியில கன்னியம்மாவுக்கு தெரியும், அங்க காசி மடம், நகரத்தார் மடமெல்லாம் இருக்குது. ஏன்னா காசியில அவருடைய அந்த சன்னிதானத்துக்கு நேர் எதிராக போல வியாச காசின்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் வியாசர் எப்ப வந்தாலும் அந்த வியாச காசியில இருந்து கும்பிடுவாரே தவிர அவர் காசிக்குள் நுழைய முடியாது. அதனாலதான் அந்த இடத்துக்கு இன்னும் நீங்க காசிக்கு போனீங்கன்னா வியாச காசி என்று அதுக்கு பேர் உண்டு, அது அங்க இருக்கு. இது வரலாறு. அப்படி இருக்கும்போது இவர் தான் சிவபெருமானுக்கும் பெரிய ஆள்னு சொல்றதுதான் சுத்த கம்பர். அது எந்த வரலாற்றுல இருக்கு ஐயா? வியாசகாத்தி இந்த வரலாறுலயா இருக்காது? வியாச காசி, காசியருடைய வரலாற்று இருக்கு. ஐயா, நீங்க ஐயா, நான் அதுக்கு பிறகு காசிக்கு போயிட்டு வந்துட்டேன். அதனால நீங்க சிவபெருமானை பத்தி பொய் சத்தியம் பண்ணல இல்ல, அதனால நீங்களாம் காசிக்குள்ள போலாம். இப்ப என்னன்னா முதல்ல ஒண்ணு வச்சுக்கங்க, நாம் மனிதர்களை தெய்வமாக வழிபடுவது இல்லை. பெரிய புராணம் 63 நாயன்மார்கள் அவ்வளவு கடவுள் நிலைக்கு போற்றினால் கூட இன்னைக்கு நம்ம பூஜை ரூம்ல 199 பேர் சிவபெருமானை வச்சுதானே கும்பிடுறோம். சில பேர் சிவபெருமானோடு சேர்த்து 4 வரை வச்சு கும்பிடுறாங்க. சிவபெருமானே இல்லாம 4 வரை மட்டும் யாராவது வச்சு கும்பிடுறாங்களா? அது 1% வேணா இருக்கும். ஆக நீங்க நாயன்மார்களுக்கே அந்த கதினா நீங்கள் தயவு செய்து எந்த ஆசாமிகளையும் சாமி ஆக்காதீர்கள், இன்க்ளூடிங் வியாசர். மனித கர்ப்பத்திலே விட்டால் நீங்க கம்பன் 10,000 பாட்டு எழுதலாம், ராமனை மனுஷனாத்தான் எழுதலாம். எப்போ ஒரு தாயுடைய கர்ப்பத்துல வந்துட்டானோ அப்ப அவன் மனுஷன்தான். அவனுக்கு பிறப்பு ஒண்ணு இருந்தால் இறப்பு என்று ஒன்று உண்டு. நீங்க கேட்கலாம், திருமால் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டுக்கு போகணுமா, மேட்டுக்கு போகணுமா, கடலுக்கு போகணுமா, இலங்கைக்கு போகணுமா, அப்படின்னெல்லாம் மனைவியை பறிகொடுத்து இப்படி அலையணுமானா அவன் மனுஷனா பிறந்துட்டான். அவன் திருமாலாக இருக்கிற போது நீங்க வழிபாட்டுக்குரியவன். ஆனால் அவன் மனிதனாக விட்டால் அவனுக்குள்ள குணம்தான் இருக்கும். அதனாலதான் கம்பன் 10,000 பாட்டை முடிக்கிற போது மானுடம் வென்றதம்மா, அது மனித இனத்துக்கு கிடைச்ச வெற்றி. ஏன்னா மனுஷன் தான் வெற்றி பெற்றுதான். இது கம்பனை விட வேற கொம்பன் கிடையாது ராமனை பற்றி பேசுறதுக்கு. அவனே ராமனை மனிதன் முடிவு கட்டின இடம் இதுதான். எனக்கு அதை பற்றி ஒன்றும் வடிவா தெரியாயா. இந்த உரையில சிலாக்கள் கேள்வி கேட்டார்கள். அதுல சொல்லப்பட்டது என்னண்டா, பல வியாசர்கள் தோன்றி இருக்கிறார்கள், ஆனால் ஆதியில் ஒரே ஒரு ஆள் தான் வேத வியாசர் என்று தோன்றினதான் அந்த வேத என்று பெயர் வந்து உறுதியாக சொன்னவர். அதைத்தான் எல்லாரும் நம்பினோம். எனக்கு தெரியாது ஒன்று, அதான் நான் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்டேன். நான் சொல்றேன், இப்ப எனக்கு கிளியர் ஆயிடுது நீங்க சொன்னது, எனக்கு அது காணும். நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். உலகத்துல 1000 சங்கர் நாராயணன் தோன்றியிருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு சங்கர நாராயணன் தான் திருமூலரை தேடி எடுத்தார். அதே மாதிரி 1000 வேத வியாசர் பிறந்திருப்பான், ஆனால் ஒரே ஒருத்தர், யாரோ ஒரு வியாசர், அவரு வேதத்தை தேடி எடுத்திருக்கான், அதனால அவருக்கு வேத வியாசர் பேர் வந்திருக்கான்.
இப்ப நான் திருமூலரையும் பெரிய புராணத்தையும் தேடி எடுக்கிறதுனால எனக்கு அடைமொழி பெரிய புராண பேரரசு, திருமுறை செல்வன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இது நம்முடைய சமயத்தை பொறுத்த மட்டும் கடவுளுக்கு நித்தியவர்கள் யாரு? கிளியர் இல்லையா? கிட்ட வாங்க. இந்த மைக்கு கீழே நம்முடைய சமயத்தை பொறுத்த மட்டில் கடவுளை சாமியைத்தான் வணங்கணுமே தவிர ஆசாமிகளை வணங்கக்கூடாது என்பதைத்தான் நான் 63 நாயன்மாருக்கே அந்த மரியாதை தான் கொடுக்குறோம்னா அப்புறம் மற்றவங்களுக்கு என்ன இது? அதான் பின்னால அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது ஒரு குறிப்பிட்ட குரூப்பு அவங்க யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை பூஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றாங்க. நாம அப்படிலாம் கிடையாது. நமக்கு தெய்வம் குரு எல்லாம் சிவபெருமான், அவரை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தணும். எந்த மனிதர்களையும் நம்முடைய சமயம் முன்னிலைப்படுத்துவது இல்லை. அதனாலதான் இத்தனை 1000 ஆண்டு காலம் கழிச்சும் நம்ம சமயம் மட்டும் நின்று நிலைத்து இருக்குது. இவங்க சகுந்தலாமா ரொம்ப நேரமா கை இல்ல வைக்கிறாங்க. வேதவியாசர் தான் வேதவியாசர் தான் 4ஆ வகுத்தது. அது ஏன் வகுத்தாருன்னா இட் வாஸ் இன் வால்யூம், அவ்வளவு வால்யூம் வேதம் உண்டா இருந்தா. அப்போ 4ஆம் வகுத்து ஒவ்வொரு குடும்பங்களும் கொடுத்தவராம். ஏன்னா அந்த நாள்ல குரு சிஷ்யனுக்கு சொல்லி குரு பரம்பரையால் தான் அது வந்தது. தே ஹேவ் டு மெமரைஸ் எவ்ரி திங். ஸோ அதான் 4ஆம் வகுத்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுத்து அந்த வழியில அந்தந்த குடும்பங்களுடைய நீங்க அத திருமூலவே சொல்றாங்க. எண்ணில் 8000 கோடி அப்படின்னு முன்னால ஒரு பாட்டு படிச்சோம்ல, அதனுடைய கிரந்தங்கள் எத்தனை 1000 கோடி, அது எத்தனை 1000 கோடினே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு பல்க். அதை முறையா வகுத்து அதுக்கு 4 செக்மெண்ட்ஸா பிரிச்சதுனால அவரை வேத வியாசர்னு சொல்றது காரணம் வேதத்தை படைத்த வியாசர் அல்ல, வேதத்தை வகுத்த வியாசர். வேதத்தை வகுத்தவர் தான் வியாசர் என்று சொன்னால் வேதத்தை அவர் படைக்கவில்லை என்பது அண்டர்ஸ்டுட். ஐயா, அந்த அந்த தர்க்கத்துல நானும் பங்கு பெற்றின். நான் 2-3 நாளைக்கு முன்ன இந்த ஜோதி அம்மா சொல்ற தர்க்கத்துல நானும் கூறியிருந்தேன், வேதவியாசர் கம்பன் மாதிரி இன்னொரு சிறந்த புலவர் ஞானி, மற்றது திருவள்ளுவர், அப்படி பலர் உலகத்தில் வந்து போயிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் வேதவியாசர் என்று. ஆனால் பேசின அம்மையார் ஒத்துக்கொள்ள இல்லை. நீங்கள் அப்பிளையும் ஒரேஜையும் ஒப்பிட முடியாது, வேதவியாசர் வித்தியாசம் அப்படி என்று அதை கேட்டு ஆமோதித்து இருந்தவர்கள் பலர். நான் அதை சொல்லவில்லை. அதான் அந்த குரூப்பை திருப்திப்படுத்துற மாதிரி அந்த அம்மா பேசியிருக்காங்க. நீங்களே சொல்லிட்டீங்க அங்க பெரும்பான்மையானவர்கள் அதை சப்போர்ட் பண்றவங்கன்னு. அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்க. பட் நம்ம வகுப்புல அப்படி பேச முடியாது. வகுப்புல எது உண்மையோ அதை பட்டுன்னு போட்டு உடைச்சாகணும். யாரையாவது முகஸ்துதி பண்ணி, இப்ப நான் வைணவத்துக்கு மாறுபாடான ஒரு கருத்தை தான் நம்ம சொல்றோம், இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுட்டு அதை சொல்லாம இருக்கல, சொல்லிட்டோம். ஏன்னா இதுதான் உண்மை. நம்புறவங்க நம்பாட்டோம். ஞானத்தை தேடி தெளிமின் அப்படின்னு நம்ம திருமுறை சொல்லுது. தேடி நம்ம தெளியணும். ஏன்னா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரோ ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நம்பிடக்கூடாது. இந்த திருவள்ளுவர் சொன்னதான் சாக்ரட்டிஸ் சொன்னான். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாத, ஏன், எதற்கு, எப்படி என்று கேள் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்னான். சாக்ரட்டிஸ் அவன் சொல்லல, திருவள்ளுவர் சொன்னதான் அவன் ரிப்பீட் பண்ணியிருக்கான். இன்னொன்னு திருவள்ளுவரை படிச்சுதான் அவன் ரிப்பீட் பண்ணாங்கிறது இல்ல, திருவள்ளுவர் சொன்னதான் அவன் ரிப்பீட் பண்ணியிருக்கான்னு நான் சொல்ல. ஆனா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, கிரேட் மென் திங்க் அலைக். உயர்ந்தவர்கள் சிந்தனையும் உயர்வானதாக இருக்கும், சில சமயம் ஒன்றாவே இருக்கும். திருவள்ளுவர் சொன்ன பல கருத்துக்களை உலகத்தின் பல ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால கிரேட் மென் திங்க் அலைக். அவங்க உயர்ந்த மனிதர்கள், அவருடைய சிந்தனைகள் ஒன்று போல இருக்கும். அதனாலதான் இவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னாரு. இதே சாக்ரட்டிஸ் வசன நடையில எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்,
அப்படி கேட்டதால் தான் சாதாரண சிலை வடிக்கின்ற இந்த சிற்பி ஒரு சிந்தனை சிற்பியாக மாறினார். சாக்ரட்டிஸ் ஒரு சிற்பி. ஆனா எதையுமே அவன் 3 கேள்வி கேட்டான். ஏன், எதுக்கு, எப்படி? அந்த கேள்வியை கேட்டதுனாலதான் அவனுக்கு ஞானம் பிறந்தது. அதைத்தான் நம்ம நூல்களும் சொல்லுது. அதனால நான் சொல்றேங்கிறதுக்காக கூட நீங்க நம்ப வேண்டியது. இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நிறைய. இப்ப நானே ரொம்ப நான் ஆன்மீகத்திலே முழுமையா ஈடுபட்டது இந்த 10-15 ஆண்டுகளுக்குள்ளதான். அதுக்கு முன்னால நான் பெரிய புராணத்துல PhD பண்ணி விடுற போது கூட அவ்வளவு ஆழங்கால் படலை. அது ஊதியத்துக்காக. ஏன்னா அதை படிச்சா ஒரு ப்ரமோஷன், பிரின்சிபால் ப்ரமோஷன் கிடைக்கும் PhD வாங்கினா. PhD பட்டம் இல்லாதவங்க பிரின்சிபால முதல்வரா ஆக முடியாது, அதிபர் ஆக முடியாது. அதுக்காக நம்ம படிச்சோம். அதுல ஒரு வணிக நோக்கு இருந்தது. ஆனால் ஒரு வரலாற்று நோக்கும் ஒரு விரிந்த பார்வையும் பெரிய புராணத்தை மூடினதுக்கு அப்புறம் தான் பெரிய புராணத்துக்கு மேல ஆர்வமே வரும். அதுதான் நன்றி ஐயா. அதுக்குத்தான் இந்த கிளாஸ்ல கேட்டேன். அதுக்கு ரீசன் அதுதான். கண்டிப்பா நம்மளுடைய வகுப்பு என்பது ஒரு உரைகள் மாதிரி. ஐயா, அதை உரசி வேதம் பார்த்து உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். வேதம் எளிதாமறைகள் தான் சொல்றாங்க. அது சிவனுடைய மூச்சு காற்று. ஒவ்வொரு பிரபஞ்சத்துல இருந்து அவங்க வினைக்கேற்ப இருந்து அவங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வேதங்கள் சவுண்ட் வேவ்ஸ் தான். ஏற்கனவே நான் உதாரணம் கூட சொன்னேன். இளையராஜா மியூசிக் பாட்டு பாடும்போது நீங்க பக்கத்துல போய் பார்த்தா அதை உங்களால ஒன்றும் புரியாது. அந்த மியூசிக் நோட்டு நம்ம படிக்க முடியாது. அது ஒளி அலைகளுக்கான ஒரு டினோட். இப்போ இந்த ஷார்ட் ஹேண்ட் படிச்சவங்க எழுதுவாங்க குறியீடுகள், அது மாதிரி ஒளிய குறியீடுகளா எழுதி வச்சிருக்கிறாங்க இசையமைப்பாளர்கள். எழுதி வச்சுதான் படிப்பாங்க. அது ஏற்ற இறக்கம்லாம் அவங்களுக்கு அந்த தெரியும். அது மாதிரி இட்ஸ் அ சவுண்ட் வேவ்ஸ், ஒளி அலைகள். அதனாலதான் நான் பல பேர் சொல்லுவாங்க வியாசர் வகுத்ததுனால அது வடமொழியில தான் இருக்குது அப்படி. வேதங்கள் வடமொழியிலையும் எழுதப்படல, தமிழ் மொழியிலையும் எழுதப்படல. தே ஆர் நாட் லாங்குவேஜ். வித்தவுட் லாங்குவேஜ் தான் வேதங்கள் வரும். அதாவது அதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது, எந்த மொழியும் இல்லாமல். ஏன் சவுண்டுக்கு எது, இசைக்கு ஏதாவது இது உண்டா? இசைக்கு மொழி உண்டா? மியூசிக்கு மொழி கிடையாதுல்ல. அதனாலதான் இசையை கடவுளுங்கிறோம். இசைக்கு உருவம் கிடையாது, இசைக்கு வடிவம் கிடையாது, இசைக்கு மொழி கிடையாது. நீங்க இன்னும் சொல்ல போனா இளையராஜாவே இசை என்பது என்னன்னு ஒரு பேட்டியில கேட்டாங்க. அவரு அப்ப கரகாட்டக்காரன் போடுவோன்னு போட்டு. அப்ப இளையராஜா சொன்னாரு, இசை என்பது ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னாரு. நீங்க இசைஞானின்னு பட்டமெல்லாம் வாங்கியிருப்பீங்க, இப்ப என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, ச ரி க ம ப த 7 சுரம் தான். இதுல இருந்து 70,000 7 லட்சம் எத்தனை மட்டும்தான் போட்டுங்க, இந்த சரிகம 15க்குள்ளதான் வரும். இன்னும் சொல்ல போனா நீங்க பாருங்க, அவர் ஒரு கிறிஸ்டின். பேட்டியில சொல்றாரு, கரகாட்டக்கார அப்ப ஃபேமஸா ஓடிக்கிட்டு, ஆங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இதை இளையராஜா படிச்சுட்டு, இது எதுல இருந்து எடுத்தேன்னு தெரியுமா? அவர் ஒரு கிறிஸ்தவர். இதை எதுல இருந்து எடுத்தேன்னா திருக்குறள்ல இருந்து எடுத்தேன். கேள்வி கேட்டவர் அழுந்து போயிட்டாரு. அவர் அப்படியே பாடி காமிச்சாரு, ஏறுமையில் ஏறிந்த யானை ஈசருடன் ஞான ஒளி பேசு உருமடியாக முகம் ஒன்றே ஒன்றுக வேலாக்கி முகம் ஒன்றே ஆங்குயிலே பூங்குயிலே சேதி கொண்டு கேளு கொண்ட மாலை. இது இளையராஜாவே சொன்னார் இல்லையா? அப்ப நீங்க வேதங்கள் ஒலி என்று சொல்றீங்கள். ஆனா வேதங்களை ஓதும் பொழுது சமஸ்கிருதத்துல ஐயர்மார் ஓதுகிறார்கள். ஆமா, அதுக்கு பின்னால வடிவம் கொடுத்துட்டாங்க இல்லையா? வேதங்கள் ஒளிகளாத்தான் முதல்ல கடையுமா சொல்ற மாதிரி ஒளிகளாத்தான் வந்தது. அதுக்கப்புறம் அதை இவங்க வடமொழியாளர்கள் தான் முதல்ல அதுல ஆர்வம் காட்டினாங்க. அதனால அவங்க அதை வடமொழியில எழுதுறதுனால அது வடமொழி தான் வேதம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தமிழர்கள் அந்த பாதையில இறங்கி போகல. அதனால வேதங்கள் இன்னைக்கும் கூட வேதங்கள் வடமொழியில தான் இருக்குது. தமிழ் ஒரு சில பகுதிகள் தான் தமிழாக்கம் பெற்று வந்திருக்கு.
எப்படி ஆகமங்களை அத்திவெளி குமாரசாமி குருக்கள் தமிழாக்கி கொஞ்சம் கொஞ்சம் தந்தாரோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே உள்ள சில பேரு இந்த தியாகராயர் இந்த மும்மூர்த்திகள் சங்கீத மும்மூர்த்திகள் இவங்கெல்லாம் கீர்த்தனைகளுக்காக அதை கொஞ்சம் தமிழ் படிக்கும் அந்த வேத மந்திரங்களை எல்லாம் பாடல்களாக கொண்டு வந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒளி கதைகள். ஆனா ஒளியாவே இல்லை. அது வந்ததுக்கு அப்புறம் அது வடமொழியில தான் எழுதப்பட்டது. அதை வடமொழியிலே உள்ள வியாச வடமொழியில தான் அதை வகுத்தார். ஐயா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப நன்றி. நல்ல சுவையான பல செய்திகளை பகிர்ந்துக்கிட்டோம். இதான் ஒரு கிளாஸ் லைவா இருக்கிறதுக்கு காரணம். அந்த இமயமலை சுவாமிகள் அதைத்தான் பாராட்டினார். உன் கிளாஸ்ல எல்லாரும் சுதந்திரமா டிஸ்கஸ் பண்றீங்க, ஈகோ இல்லை, அவங்க பெரியவங்க இவங்க பெரியவன், இவன் சொன்னதை மட்டம் தட்டணும் அவன் சொன்னதை மட்டம் தட்டணும்னு தான் மற்ற மேடைகள்ல இருக்கும். ஆனால் உங்களுடைய ஜூம்ல ஒரு மிகப்பெரிய ஜனநாயகமே இருக்கு அப்படின்னா அது இன்னைக்கு கிளாஸ்லயும் ப்ரூவ் ஆயிடுச்சு. கலந்து கொண்டு விவாதித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி. நாளை காலையில இந்த பதிவு இந்த டிபேட்டு எல்லாம் உலகம் பூரா வரும் வித்தவுட் எடிட். நன்றி. நன்றி.